ஹாய் ஜூஸீஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மாஃபியாவோட செகண்ட் பார்ட் தான்டா. சரி வாங்கடா, ரொம்ப பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் பேசுகிற நிலமையிலையும் நான் இல்லை. ஸோ வாங்கடா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ அப்படியே எந்திரிச்சு பார்த்தா அவன் மேலே பெட்ஷீட் இல்லை. எங்கே இந்த பெட்ஷீட்டா எப்படி படுத்து தூங்குறான் பாரு, ஷோ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் டேங்க பார்த்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிக்கிறான். ஸோ டேங் தான் நல்லா குப்பரை கடிச்சு படுத்து கிடக்குறான். ஸோ மேலே ட்ரெஸ் இல்லை. ஜங்குக் மேலே இருந்த பெட்ஷீட்டையும் அப்படியே நல்லா சுருட்டி அவன் அப்படியே நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான். என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்குவான்னு பார்த்தா பெட்ஷீட்டை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? சும்மாவே வேலை வேலைன்னுவான், என்னை பார்க்கவே வரமாட்டான். எந்த நம்பிக்கையில் ஜங்குக்கானே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம சொல்ல தேவையில்ல, அவனுக்கே நல்லா தெரியும். நேற்றே நல்லா பார்த்துக்கிட்டான், எவ்வளோ பாசமாக கிட்ட நடந்துக்கிட்டான். நைட்டு வேற என் கூட நல்லா ஹாப்பியாக தான் இருந்திருக்கான். அப்போ இவன் கூட லைஃப் லாங் இதே மாதிரி சந்தோஷமாக இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிட்டே நல்லா இருக்கும்ல. என் லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லூஸா ஜங்குக் நீனு? ஏன் ஒரு பக்கம் அப்படியும் பேசுகிற, ஒருக்கா இப்படியும் பேசுகிற அப்படின்ற மாதிரி அவங்களோட வாய்ஸ் கேட்க ஜங்குக்கு அப்படியே அவனோட ஃபேஸ்லேருந்து கையை எடுத்துட்டு எஞ்சிட்டியா அப்படின்ட்டு கீழே பார்த்து கீழே அப்படியே மூடிக்கிறான். நைட்டு டேஸ்ட்டே பார்த்துட்டான், இப்போ மறைகிறான் பாரு என்கிட்ட இருந்து அப்படின்ட்டு அவங்களே இந்த பெட்ஷீட் எடுத்து ஜங்குக்கு மேலே அப்படியே போற்றி விடுறான். அப்படியே அவனை நல்லா ஹக் பண்ண மாதிரி நல்லா பக்கத்துலேயே உட்காடுறான். டையும் நீ போய் ட்ரெஸ்ஸு போடு. எதுக்கு? நீ தான் வெக்கத்தில் பெட்ஷீட்டை போத்திட்டு உட்காந்துட்ருக்க, எனக்கு என்னடா வைக்கும்? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. எனக்கும் தான் காலையிலேயே ஒன்று அப்படி பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. நைட்டு கூட சரியாக பார்க்கல, இப்போ தான் அப்படியே பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் மூடிட்டு உட்காந்துருக்க. எனக்கு இப்படியே ஒரு ரவுண்டு போனால் நல்லா இருக்கும்னு தோணுதுடா. உனக்கு என்ன தோணுது? வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ இனிமேல் பெட்ஷீட்டோடையே பண்ணு, எல்லா வாட்டியும் பெட்ஷீட்டோடையே வா. டேய், உன் புருஷன் பாவண்டா, புருஷனை கெஞ்ச விடாத. நானும் பாவம் தானே, நீ என்ன கெஞ்சி விடுறியே? நீ ஆசைப்படி தானே பண்ண, இனிமேவும் அப்படியே பண்ண. சரி, எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு எப்போ இது வேணான்னு தோணுதோ அப்போ நான் மாற்றிடுவேன், சரியா? போட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே இது பண்ண. சரிவா, பெட்ஷீட்டோடையே பண்ணலாம். வேணான்ட்டு நைட்டே நீ அத்தனை வாட்டி பண்ண, உடம்பெல்லாம் வலிக்குது. உன்னை விட எனக்கு ரொம்ப வலிக்குது. எங்க? கீழே. போடா. ஏய், எந்திரிச்சா பெட்ஷீட்டை கழட்டிடுவேன். ஐயோ, என்ன நீ? மரியாதையாக உட்காரா, என் கூட இப்படி இருடா. எதுக்கு என்கிட்ட உனக்கு வைக்கும்? அது அப்படி சொல்ல முடியாதுட்டையும், ஆனால் ஒரு மாதிரி இருக்கு. என் ஜங்குக் இப்படி ஃபுல்லாக மூடிட்டு இருந்தாலும் அப்படி எவ்வளோ ஹாட்டாக இருக்கும். இதில் என்னத்த ஹாட்டை பார்த்துட்டு நின்று? இந்த இருக்கே உன் லிப்ஸ், உன்னோட இந்த இயர்ஸ். வேண்டாம், காதில் கிஸ் பண்ணாத. காது நல்ல முறுக்கு மாதிரி இருக்கு, கடிச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. நைட்டு ஃபுல்லாக அதுலேயே தானே கடிச்சிட்டு இருந்தா. நீ கடிச்சு கடிச்சு அந்த இடமே செவந்து போச்சு, தள்ளி போடா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு பெட்ஷீட்டை பிடிச்சிட்டே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிடுறான். குழந்த அப்படின்ட்டு நம்ம டேங்க அப்படியே அவன் தலையை தடவிட்டு மறுபடியும் அவன்
அப்படியே பெட்டில் படுத்துடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் கிச்சனில் நின்று குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேயாங் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே டேயாங்கை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவனை பார்த்துட்டே தெரியாமல் சூடாக இருக்கிற பாத்திரத்தில் கையை வச்சிடுறான். பா, இவனை பார்த்தா எங்கே இருக்கோம் ஏது இருக்கோன்னே மறந்து போயிடுது அப்படின்ட்டு அவன் அப்படியே கையை ஊதிக்கிட்டு இருக்கான். ஸோ டேயாங் தான் அப்படியே அவனை பார்த்துட்டு அவன் கிட்ட வரான். எங்கே போகிற டேயாங்? எங்கே போகிறேன்னா என்னடா அர்த்தம்? நான் இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் டே காட் ஃபாதரா, ஸோ அதனால் போகிறேன். சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் குக் பண்ணிட்டேன், ஒன்றா சாப்பிட்லாம். ஜங்குக், டைம் இல்லைடா. அவ்வளோதான் டேயாங், ஒரு 5 minutes தான், உட்காரு, சாப்பிட்டு போயிடலாம். சீரியஸாக டைம் இல்லை, எனக்கு வேற அவன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏதோ முக்கியமாக ஏதோ மீட்டிங் இருக்கான். நான் காட் ஃபாதரான இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய டீல் கிடைக்க போகுது. ஸோ நான் அதை பார்த்து போகணுன்னு நினைக்கிறேன். நீ சாப்பிடு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் அப்படியே பிஞ்ச் பண்ணிவிட்டு டேயாங் அங்கேருந்து போகிறான். டேயாங் ப்ளீஸ் டேயாங் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் வாசல் வரைக்கும் அப்படியே ஓடி வரான். டேயாங் ப்ளீஸ் சாப்பிட்டு போடா, சொல்கிறேன்ல, தொல்லை பண்ணாத, நீ ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, உடம்பு வலிக்குது, நல்லா போய் தூங்க அப்படின்ட்டு டேயாங் சொல்லிட்டு அவனோட கார் எடுத்துகிட்டு போகிறான். ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு உட்காந்து சாப்பிட்றான். ஸோ அவனுக்கு பிடிக்கும்னு தான் ரொம்ப ஆசையாக பண்ணான் அப்படின்ட்டு அவன் அந்த நூடுல்ஸை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கான். ஒரு வாய் கூட எடுத்து வாயில் வைக்கல, சாப்பிடவே தோணலை அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அதை அப்படியே வச்சுட்டு அவன் அப்படியே ரூமுக்கு போயிட்டு படுத்துடுறான். ஸோ அப்படியே நைட் ஒரு 12 o'clock போல் ஆகுது. ஜங்குக் அப்படியே அவன் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். என்னது அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம டேயாங் தான் ரொம்ப கிரிப்பாக ஜங்குக்கை ஹக் பண்ணி படுத்துட்ருக்கான். நம்ம ஜங்குக் தான் அப்படி நிமிர்ந்து டேயாங்கை பார்க்க டேயாங் ஆல்ரெடி தூங்கிட்டான். ஜங்குக் தான் டேயாங்கோட ஃபேஸே பார்த்துட்ருக்கான். ஸோ அவனோட சீக்ஸோடு அப்படியே கை வச்சு அப்படியே அவனோட லிப்ஸில் அவனோட ஃபிங்கர் வச்சு ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே கண்ணை முழிக்க, ஜங்குக் ரொம்ப டயர்டாக இருக்குடா, இன்றைக்கி எதுவும் வேணாம், தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நாம் ஜங்குக் தான் அவன் ஃபேஸ்லேருந்து இந்த ஸ்மைல் அப்படியே போக அவன் அப்படியே நம்ம டேயாங்கோட ஃபேஸே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. நம்ம டேயாங்கோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சு அப்படியே படுத்து தூங்குறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. டேயாங் தான் எந்திரிக்கிறான். ஜங்குக் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். ஸோ ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே தான் போகிறான். ஸோ நம்ம டேயாங் இப்போ தான் டைனிங் டேபிளில் நோட்டே பண்ணுறான். இது நேற்று ஜங்குக் குக் பண்ணதாச்சே, என்ன அப்படியே இருக்கு, இவன் சாப்பிட்டானா சாப்பிட்லையா அப்படின்ற மாதிரி பார்க்க அங்கே ஒரு ஃபுட் கூட காலியாகலை. ஜங்குக் குக் பண்ணது அப்படியே இருக்கு, அவன் சாப்பிட்ருக்கவே மாட்டான். ஸோ இப்போ டேயாங்கோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. சொல்லி ஆன். அது டேயாங், இன்றைக்கி மார்னிங் இந்த மீட்டிங் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. ஓ, ஸோ நீ அலையாத, இன்றைக்கி நீ வீட்டில் இரு, ஈவினிங் போல் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இங்கே ஆன் சொல்ல, சரி ஆன், தேங்க்ஸ் அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் அப்படியே ஃபோனை கட் பண்ணுறான். ஸோ அப்படியே சோஃபாவில் போய்ட்டு உட்காடுறான். அவன் அப்படியே திரும்பி அந்த டைனிங் டேபிளில் தான் பார்க்குறான். ஸோ நம்ம டேயாங்கோட மனசுக்குள்ளே சாப்பிட்ருப்பானா இல்லையா, மேபி ஃபுட் நல்லா இல்லாமல் வச்சுருப்பானோ, இல்லை என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய யோசிச்சுட்டு இப்போ ரூமுக்கு தான் போகிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கான், அப்படியே பேந்த முழிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே தூக்க கலக்கத்தில் இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கான். ஸோ டேயாங்கோடைய பக்கத்தில் போய்ட்டு அவனை ஹக் பண்ணி உட்காடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். குட் மார்னிங் டேயாங், நேற்று சாப்பிட்டியா இல்லையா? நேற்று நான் போனதுக்கப்புறம் சாப்பிட்டியா இல்லையா? அத்தை
அது டயாங். அப்படி சாப்பிடவே இல்லை. இல்லை. ஏன் பசிக்கலையா? உடம்ப பார்த்துக்க மாட்டியா? ஏன்னா நான் பக்கத்தில் இருந்து உன்னை கூட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்படிலாம் இல்லை டயாங், பசிக்கலை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இங்கே ஜங்குக் ஃபேஸ் மாறுது, ஆனால் அது டயாங்க்கு தெரியல. சரி போ, ஃப்ரெஷ் ஆகு, கீழே வந்துடும் அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கூட பார்க்காம அங்கேருந்து அப்படியே கீழே போகிறான். ஜங்குக் அப்படியே போகிறட்டே அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ரணமாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்த அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனால் சொல்ல முடியல. பட் நம்ம ஜங்குக் அப்படியே ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே தான் வரான். கீழே டைனிங் டேபிளில் ஃபுட்ஸ் எல்லாம் அப்படியே குக் பண்ணி வச்சுருக்கு, அப்படியே சுட சுட இருக்குது. நம்ம ஜங்குக் தான் அப்படியே இறங்கி வரான். ஸோ அங்கே சுற்றி பார்க்குறான், டயாங் இல்லை. அவன் அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறான். டயாங் தான் விஷெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். டயாங் என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா? நேற்று நீ குக் பண்ணிவிட்டு வெஷல்ஸ்லாம் அப்படியே வச்சுட்ட, யார் வாஷ் பண்ணுறது? இதெல்லாம் பண்ண தெரியுமா உனக்கு? ஏன் இத்தனை வருஷம் நான் தனியாக தானே இருந்திருக்கேன், எனக்கு தேவையானதை நானே தான் பண்ணிக்கிறேன். என்னடி அவங்க சொல்கிற? அப்போ வெளியே குக் பண்ணி வச்சதும் நீ தானா? ஆமாம் நான் தான். ஏன்? அப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே டேங்கடைய பேக் கட் பண்ணிக்கிறான். எனக்காக நீ இவ்வளோ செஞ்சியா? ஆமாம். ஏன் டேங் மாதிரி இல்லையா? அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு நீ மென்ஷனுக்கு போகலை? போகலை. ஏன் போகலன்னு இல்லை, போவேன், ஈவினிங்காக போவேன். நீ வேறு சாப்பிடாம இருந்தியா? எப்படியோ நான் தனியாக விட்டு போகிறது, அதனால தான். அப்படியா? நிச்சயமாவா? எனக்காகவா? ஆமாம், உனக்காக தான். சரி நீ ரொம்ப நேரம் நிற்காத, போயிட்டு சாப்பிடு, நான் வரேன். இல்லை சேர்ந்து சாப்பிட்லாம் டயாங். சரி போய் உட்கார், வரேன் அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்படியே போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் பார்க்குறான். ஜங்குக் டயாங்காக நிறைய ஆசாசையாக சமைச்சிருப்பான். ஸோ அதே மாதிரி இங்கே டயாங்குமே ஜங்குக்காக குக் பண்ணி வச்சுருக்கான். இங்கே ஜங்குக் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். எனக்காக டயாங் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்போ ஏதோ ஒரு ரிங்கிங் சவுண்ட் கேட்க நம்ம ஜங்குக் தான் அந்த ஃபோன் எடுக்கிறான். டயாங்குக்குள்ளது. டயாங் யான் கால் பண்ணுறாரு. என்னென்னு கேளு ஜங்குக் அப்படின்ற மாதிரி இங்கே டயாங் சொல்ல. ஸோ இப்போ நம்ம யான் தான். டயாங் சார், உங்களுக்கு மார்னிங் இருந்த மீட்டிங் ஈவினிங் ஷிஃப்ட் ஆச்சுல்ல, அது இப்போ ஆஃப்டர்நூனுக்கு மாறிடுச்சு. ஒரு 2 o'clock போல் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே யான் சொல்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான். யான்னா ஜங்குக்? சொல்லு ஜங்குக், எப்படி இருக்க? டயாங்கனை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். எப்படி போகுது லைஃப்லாம்? நல்லா தான் போகுது. இன்னைக்கு டயாங் அந்த இதை போஸ்ட்மார்ட் பண்ணி வச்சாரா என்ன? இல்லை ஜங்குக், அது ஆல்ரெடி போஸ்ட்மார்ட் ஆகிடுச்சு. வர வேண்டிய கிளைண்ட் ஈவினிங் வரதா இருந்தாங்க. பட் என்னமோ இப்போ ஆஃப்டர்நூனே வரேன்றாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். நீ இன்ஃபார்ம் பண்ணிடு, ஓகேவா? ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் அப்படியே உட்காந்துருக்கான். டயாங் தான் அவன் கையில் அப்படியே ரப் பண்ணிவிட்டு அந்த ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு, சாப்பிட்லாமா? டயாங் என்னடா? உங்களோட மீட்டிங் மார்னிங்லேருந்து ஈவினிங்க்கு ஷிஃப்ட் ஆச்சுல்ல? ஆமாம், இப்போ அது ஆஃப்டர்நூனுக்கு மாறிடுச்சான். 2 o'clock நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கணும் யான்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு இங்கே டயாங் தான் எதுவுமே சொல்லலை. அமைதியாக அவன் அப்படியே நம்ம ஜங்குக்கு சர்வ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஜங்குக் சாப்பிடாமலே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்போ டயாங் தான் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். என்னடா
கோவமாக இருக்கியா? இல்லை இல்லை டேயாங், நான் ஏன் கோவமாக இருக்க போகிறேன்? நான் உன்கிட்ட உனக்காக இருக்கேன்னு சொன்னேன். ஆனால் என் மீட்டிங் போஸ்ட் பண்ணனால தான் நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு தெரிய வந்ததும் உனக்கு கோவம் வந்திருக்கோம்ல. அப்போ நம்ம ஜங்குக் அமைதியாகவே இருக்கிறான். ஸோ நம்ம டேயாங் தான் ஜங்குக் அப்படியே அவனோட சேர்லேருந்து தூக்கி அவனோட மடியில் அப்படியே உட்கார வச்சுக்கிறான். அவனை அப்படியே சைடாக அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, சொல்லுடா கோவம் வந்துச்சா? அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேயாங் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே அவனோட செஸ்ட்டோட டேயாங்கோட ஹெட்டை வச்சு அப்படியே நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம டேயாங்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு, இல்லை டேயாங், உங்களுக்கு கிடைக்கிற டைமை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் போய் தானே ஆகணும். உங்களுக்கு கிடைக்கிற இந்த குட்டி குட்டி நேரத்தை கூட எனக்காக யோசிச்சு எனக்காக குக் பண்ணி என்னோடய வேலையை சேர்த்து நீங்களே பார்த்தீங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கட்டையாம். நான் இதுக்கு எதுக்கு கோவப்படணும்? என் புருஷன் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். நான் எதுக்காக கோவப்பட போகிறேன்? உனக்கு கிடைக்கிற 10 நிமிஷமாக இருந்தாலும் அது நீ எனக்காக எடுத்துக்கணும். நீ ஃப்ரீயாக இருக்க அந்த 10 நிமிஷம் கூட என்னை பற்றி யோசிக்கணும். எனக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். எனக்கு அது போதும்டா. எனக்கு தெரியும் உனக்கு உன் ஒர்க்கு தான் முக்கியம்ன்ட்டு. ஆனால் உன் ஒர்க்குக்கு அப்புறம் நான் தான் உனக்கு முக்கியமாக இருக்கணும், சரியா? அது நீ சொல்லவே வேணாம் ஜங்குக், நீ தான் என்னோட முக்கியமான பர்சன் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே, நேற்றுலேருந்து சாப்பிடாமல் இருக்க, ஒழுங்காக காட்டு அப்படின்ட்டு டேயாங் அப்படியே ஃபீட் பண்ணி விடுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவனோட ஹார்ட் எல்லாமே பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது டேயாங் அவனுக்கு ஃபீட் பண்ணுறது இது பண்ணும்போது. ஸோ அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் இப்போ மார்னிங் அப்படியே தூங்கி எந்திரிக்கிறான். பக்கத்தில் டேயாங் இல்லை. எங்கே போனான் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் கால் பண்ணுறான். டேயாங் ஃபோன் எடுக்கலை. ஸோ யானுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஸோ யான் அப்படியே கால் எடுத்துட்டு, சொல்லுங்கள் ஜங்குக். யான், டேயாங் எங்கே? டேயாங் சார் கிளப்லையா? இவ்வளோ மார்னிங்கேவா? அது இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங் கொஞ்சம் சரியாக போகலை. அதனால் டேயாங் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான். ஸோ கிளப்பில் இருக்கான். ட்ரிங்க் பண்ணுறாரா? இல்லை ட்ரிங்க்லாம் பண்ணல. மூட் ஆஃபாக இருக்குன்னு சொல்லி தனியாக உட்காந்துட்ருக்காரு. அந்த கிளப்பு எங்கே இருக்கா? இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஜங்குக் தான் அந்த கிளப் முன்னாடி நிற்கிறான். இந்த கிளப் தான் யான் சொன்னான் அப்படின்ட்டு அந்த கிளப்புக்குள்ளே அப்படியே வரான். ஸோ நம்ம யான் தான், ஜங்குக் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டேயாங் பார்த்தா திட்ட போகிறாரு. அதெல்லாம் திட்ட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, தோ அந்த ரூம்குள்ளே, கரோக்கி ரூமில். ஓகே அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். ஸோ நம்ம டேயாங் தான், என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னல. டேயாங் ஏன் கத்துற? ஜங்குக் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா உன்னை பார்க்க தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வீட்டுக்கு போ ஜங்குக். சின்ன பழக்கம் இது, இங்கெல்லாம் வர்றது. டேயாங் என்ன நீ, இது உன் கிளப் தானே, நான் வரதுல என்ன அப்படின்ட்டு டேயாங் பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக் உட்காடுறான். ஸோ இப்போ டேயாங் தான் ஜங்குக் டான்ஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சி அப்படியே எந்திரிச்சு நிற்க வைக்கிறான். அவனும் எந்திரிச்சு நின்றுட்டு, இங்கே பாரு, சின்ன தேடி இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வர வேலை வச்சுக்காத. இல்லை டேயாங், நீ ரொம்ப மூட் ஆஃபில் இருக்கன்னு யான் சொன்னார். அதனால தான் நீ ஃபோன் பண்ணி நான் எடுக்காதப்பவே நீ தெரிஞ்சுக்கணும். நீ இந்த மாதிரி வந்து நிற்கிறதோ என்னோட வேலையில் நீ சம்மந்தப்படுறதோ எனக்கு அது பிடிக்கல ஜங்குக். உன் மைண்டில் நல்லா ஏற்றிக்கோ. இனிமே இந்த மாதிரி நீ வரக்கூடாது. உனக்கு புரியுதா? டேயாங் கை வலிக்குது டேயாங். வெளியே போ ஜங்குக், வெளியே போயிரு ஜங்குக். என்னை கை உங்க வச்சிடாத, ஒழுங்காக வெளியே போயிரு.
இப்படி டேங் சொல்ல சொல்ல இங்கே ஜங்குக்கோட ஐஸில் ஒரு மாதிரி டியர் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அவன் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஆஃப் டியர் ஐஸோட சரி நான் இப்போ போயிடுறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த இடத்துல இருந்து வெளியே போகிறான். ஸோ யான் தான் ஜங்குக்கு என்னாச்சு, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஜங்குக் நான் வந்து ட்ராப் பண்ணிட்டா வேணாம், டேயாங் கூட யாராவது இருக்கணும், பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே அவனோட கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ அப்படியே நைட் ஆகுது. நம்ம டேயாங் தான் இப்போ தான் வீட்டுக்கு வரான். ஸோ நம்ம ஜங்குக் டோரை லாக்கே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ டேயாங் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ஜங்குக் ஜங்குக் எங்கே இருக்கா அப்படின்ட்டு அவன் கீழே இருந்தே கூப்பிட்டுட்டு வரான். சரி அப்போ கீழே இல்லை, மேலே ரூமில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் அப்படியே ரூமுக்கு தான் போகிறான். ஜங்குக் அப்படியே படுத்து கிடக்கான். ஸோ நம்ம டேயாங் தான் நம்ம ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு அப்படியே ஒரு ஹக் பண்ணிட்டு படுக்க டேயாங்கோட கையை ஜங்குக்கூட தட்டி விடுறான். அவனோட கண்ணை அப்படியே டக்குன்னு வைப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே குப்புற கடிச்சு படுத்துடுறான். ஜங்குக் டேய் அழுகிறியா? ஜங்குக் என்னை பாருன்னு அப்படின்ட்டு டேயாங் அப்படியே ஜங்குக்கை திருப்புறான். டேயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்துட்டு என்னடா ஏன் கண் இவ்வளோ ரெட்டாக இருக்கு, எவ்வளோ நேரமாக அழுதுட்டுருக்க ஜங்குக், என் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. கையெடு டேயாங், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். ஏய் பொய் சொல்லாத, தூங்குறவனா இருந்தால் எப்போவோ தூங்கியிருப்பேன். அழுகிற நடிக்காத, அழுகலன்னெலாம் நான் அழுகலட்டையும் விட்டுரு, நான் தூங்கணும். இங்கே பார் ஜங்குக், எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்கா? என்னாச்சு என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதுல்லட்டையும். இங்கே பார் ஜங்குக், உனக்கு நல்லா தெரியும் வேலை விஷயத்தில் நான் கோவமாக இருப்பேன்ட்டு. ஆனால் நீ இது வரைக்கும் என்கிட்ட காட்டினதே இல்லைல்ல, அதனால தான் உன்னை போன்னு சொன்னேன். என் வேலை விஷயத்தில் இருக்க கோவம் எனக்கு மட்டுமே இருக்கட்டும் தான் நான் தனியாக இருந்தேன். நீ என்கிட்ட வந்து ஹர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? நான் ஹர்ட் பண்ணிடுவேணுன்ற பயத்தில் தானே நான் ஒதுங்கியிருக்கேன். நீ ஒரு மாதிரி இருக்க நீ ஏன்னு சொன்னான். என்னால் வீட்டில் இருக்க முடியல, உன் பக்கத்தில் இருக்கணும்னு கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுச்சு. உன்னை தேடி வந்த, இது நீ தப்புன்னு எப்படி சொல்லுவட்டையும்? ஜங்குக் சரி உனக்கு என்ன கட்டி பிடிச்சிக்கணுமா, கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு டேயாங் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக் அப்படியே டேயாங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனோட ஐஸ்ல டியர்ஸ் ஃபால் ஆகுது, பஸ்ட் அவுட் ஆகி அழ ஆரம்பிக்கிறான். நம்ம டேயாங்க்கு ஜங்குக் அழுகிறத பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. நம்ம டேயாங் ரொம்ப சாஃப்டாக ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணி அவனோட ஹேர் அப்படியே கோதி கொடுத்துக்கிட்டே, ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் கோவத்தில் பண்ணிட்டேன்டா, விடுடா, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன், அல்லாத. ஏய் சரி அல்லாதன்றல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக், நீ அழுகிறத பார்த்தா, வேணாம் ஜங்குக் அப்படின்ட்டு இங்கே டேயாங் ஜங்குக்கை ரொம்ப சமாதானப்படுத்துகிறான். கொஞ்ச நேரம் ஜங்குக் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறான். ஸோ இப்போ டேயாங்க்கு சுத்தமாக தூக்கம் இல்லை. ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக் ஒரு மாதிரி ரொம்பவே அவன் ஃபேஸை டல்லாக வச்சு அப்படி தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் குழந்தை ரொம்ப அழுதுருக்குன்னு. ஸோ டேயாங்க்கு அவனோட முகத்தை அப்படி பார்க்க பார்க்க அவனோட நெஞ்சில் ஏதோ கத்தி கொத்துற மாதிரி இருக்கு. ஏண்டா இது வரைக்கும் நான் யாருக்காகவும் இவ்வளோலாம் யோசிச்சதே இல்லை. உன்னோட இந்த அழுகை என்ன ஏதோ பண்ணுதுடா. நான் ரொம்ப கத்திட்டேன்ல, இந்த கையை ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டேன், செவந்திருந்துச்சுல்ல அப்படின்ட்டு டேயாங் அப்படியே அந்த கையில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ நம்ம டேயாங்கும் ஜங்குக்கும் தான் ஸோ இப்போ காரில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் எங்கே போகிறோம் டேயாங் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயேன்,
சர்ப்ரைஸை சொல்லிட்டா கூட்டிகிட்டு போவாங்க. சர்ப்ரைஸா? சீரியஸாக வாட்டையும்? நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி வா போவோம் அப்படின்ட்டு இங்கே டேங் தான் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ டேங் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு அப்படியே மிரர் வழியாக வெளியே பார்க்குறான். பீச்சா? டேங் ஞாபகம் இருக்கா? மறக்கக்கூடிய இடமா இது அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே இறங்குறான். ஸோ அப்போ டேங் தான் ஸ்டாப் அப்படின்ட்டு அவன் அப்படியே இறங்கி வந்து ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். ஜங்குக் தான் என்ன கவனிப்பெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு, என்ன வேணும் என் டேங்க்கு? நீ தான் வேணும் டேங். என்னடா ஃபர்ஸ்ட் நைட்க்கு அப்புறம் பெருசாக எதுவுமே நம்ம பண்ணிக்கல. இன்றைக்கி நைட் ஓகே தானே? போட்டேன். பீச்சுக்கு தானே வந்தா? எது கூப்பிட்டு வந்தா? எது கூட்டிகிட்டு வந்தேன்? என் ஜங்குக்கை பார்த்த என்னோட ஃபேவரட் பிளேஸ் வரணும்னு தோணுச்சு. அதோட உன்னையும் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. வந்தா. ஏன் உனக்கு பிடிக்கலையா? நான் பிடிக்கலன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறியா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கட்டையும். மெமரிஸாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது. ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரேஞ்சராக பார்த்த அந்த ஒரு மூமெண்ட் மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே ஜங்கு கொண்டையாங்கும் அந்த கடலை கிட்ட அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ டைம் ஒரு 11 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜங்குக் தான் ஃபோன் எடுத்துகிட்டு மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணலான்ட்டையும் அப்படின்ட்டு அவன்கிட்டையும் கூட செல்ஃபிஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அது ஒரு மாதிரி சன்னி டைம். ஸோ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ரொம்ப வெளிச்சமாக இருக்கு, ஃபோட்டோஸ் நல்லா இருக்காது, வேணாம் விட. என்ன டேங் அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் தான் ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணிவிட்டு டேங் தண்ணிக்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு அவனோட ஷூஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணிக்கிட்ட போகிறான். ஸோ நம்ம டேங்கை பார்க்க, டேங் வா டேய் கால் சுடலை உனக்கு, வெயிலாக இருக்குடா, பரவாயில்ல வா டேங் தண்ணிக்கிட்ட போனாலாம் தெரியாது அப்படின்ட்டு ஜங்குக் டேங்கையும் கூப்பிட்றான். ஸோ டேங்குமே ஷூஸை கழட்டி வச்சுட்டு அவன் அப்படியே நம்ம ஜங்குக் கிட்ட தான் போகிறான். ஸோ ஜங்குக் தான் தண்ணியில் நின்று அடம் போட்டுட்ருக்கான். ஸோ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி சும்மாவே நின்றுட்டுருக்கான். ஜங்குக் தான் தண்ணியோட இதை பிடிச்சி நம்ம டேங் மேலே அப்படியே தெரிக்க, ஜங்குக் பைத்தியமா உனக்கு, என்ன பண்ணுற? இப்படி டேங் கிட்ட அடுத்த நிமிஷம் ஜங்குக்கோட முகத்துலேருந்து சிரிப்பெல்லாம் அப்படியே போகுது. என்னாச்சு டேங்? ஏன் என்னடா பண்ணுற? என் ட்ரெஸ்ஸை பாரு, அடிக்கிற வெயிலில் நீ வேறு இப்படி தண்ணி தூக்கி மேலே ஊற்றிட்ட, நசன்னு இருக்கு அப்படின்ட்டு நம்ம டேங் அப்படியே அந்த தண்ணியை விட்டு வெளியே போகிறான். ஜங்குக் தான் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே நின்றுட்டுருக்கான். அந்த கடலில் பார்த்த மாதிரி அவன் ஆல்மோஸ்ட் அவனோட கால் முட்டி வரைக்கும் அவனுக்கு நனைஞ்சிடுச்சு. அவன் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே நின்றுட்டுருக்கான். ஸோ டேங் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுட்டுருக்கான். அவன் அப்படியே நின்று நம்ம ஜங்குக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கோட மனசில் தான் நம்ம இங்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம் டேங், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ முதல் வாட்டி வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்க. ஆனால் என்னமோ உனக்கு விருப்பமே இல்லாமல் நீ நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது. நான் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லலையே டேங், நீயாக தான் கூட்டிகிட்டு வந்த. இப்போ நீயாவே கத்துற. இதை நான் இப்போ என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு இங்கே ஜங்குக் அப்படி தண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம டேங் தான், ஜங்குக் போகலாமா, டைம் ஆச்சுடா அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே ஜங்குக் அப்படியே திரும்பிட்டு டேங்கை பார்க்குறான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு டேங், உன் கையை பிடிச்சி இந்த கடலோரமாக நடக்கணும். ஏன்னு தெரியல, இதை உன்கிட்ட கேட்கணும் போல இருக்கு. ஆனால் கேட்ட நீ செய்வியா மாட்டியா, இல்லை இதெல்லாம் சின்ன பிள்ளை ஆசைன்னு நினச்சிடுவியா? வேணா ஜங்குக், எதுவும் கேட்காத. அவனுக்கா தோணணும்,
உன் கூட இந்த இடத்துல இப்படிலாம் இருக்கணும்னு அவனுக்கு தான் தோணணும். நீ கேட்டு உனக்கு கிடைச்சா அது உனக்கு மரியாதை இல்லை ஜங்குக். அவன் புருஷன் தானே, அவனுக்கு எதானே அது தோணணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் அப்படியே மனசில் நினச்சிட்டு அங்கேயே நிற்கிறான். ஸோ டேங் தான், ஜங்குக் டைம் ஆச்சு, எனக்கு வேறு கால் வந்துருச்சு ஆன்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஜங்குக் எதுவுமே பேசலை. அவன் அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம டேங் தான் ஜங்குக்கோட கையை பிடிக்க போக ஜங்குக் அப்படியே வேகமாக நடக்கிறான். என்னாச்சு எனக்கு, எதுக்கு இவன் மறுபடியும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நடக்கிறான்னு தெரிலையே. இவனுக்காக நான் எவ்வளோ பண்ணாலும் இவனுக்கு பற்ற மாட்டேங்குது. இவன் சந்தோஷப்பட வேண்டிய தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். கேட்டால் நான் எதாவது பண்ணிட்டேன்னுவான் அப்படின்ட்டு நம்மகிட்ட அவன் மனசுக்குள்ள அவன் நினச்சிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ அவங்க அப்படியே ஜங்குக்கை வீட்டில் விட்டுட்டு அவன் அப்படியே மறுபடியும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான். நம்ம ஜங்குக் இங்கே அப்படியே வந்து அவனோட பெட்டு கீழே அப்படியே உட்காந்துருக்கான். அவனை 2 நீஸையும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆக அவனே அவன் கண்ணை தொடச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். என்ன ஜங்குக் நீ லூஸா? அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அவனுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது. நீ கேட்டிருந்தா கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து நடந்திருப்பான். நீ வருத்தமாக இருக்கான்னு அவனுக்கு தெரியாதுல்லடா. அவனை ரொம்ப லவ் பண்ணுறான். நேற்று திட்டினதுக்கு தான் இன்றைக்கி வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கான். நீ அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறே ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக் அவன் தலையில் லைட்டாக அடிச்சுட்டு, நம்ம அவங்க கேட்டபடி இன்றைக்கி நடந்துக்கணும். அவன் ஆசைப்பட்டு கேட்டான்ல, அவனுக்கு நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் அவன் அப்படியே அவனையே சமாதானப்படுத்திட்டு அப்படியே அவனோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். சரி பட் அங்கே தான் அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்து வரான். ஸோ அப்படியே வீடை பார்க்குறான். ஸோ அங்கங்கே கேண்டில்ஸ் எரிஞ்சிட்ருக்கு, ரொம்ப இருட்டாக இருக்கு. என்னது இது? ஹே ஜங்குக் எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, டேங் நான் மேலே ரூமில் இருக்கேன், நீ கீழே வெயிட் பண்ண, இதோ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டேங் தான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம். காலையில் பார்த்ததுக்கு காண்டா இருப்பான்னு நினச்சா ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்கான் போல இருக்கே அப்படின்ட்டு அவன் கோட் ரிமூவ் பண்ணிட்டு ஷர்ட் பட்டனை ஒரு 4 பட்டன் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காரான். ஸோ முன்னாடி ஒரு சின்ன பேப்பரில் வெயிட் ஃபார் மீ அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ நம்ம அவங்க அதை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். டயாங் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட குரல் கேட்க டயாங் அப்படி திரும்பி பார்க்குறான். ஜங்குக் ஒரு மினி ஷார்ட்ஸும் ஒரு க்ராப் ஷர்ட்டும் போட்டிருக்கான். ஸோ நம்ம டயாங் தான் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு பார்க்குறான். ஹே என்னது இது? என்ன இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்க? ஸோ அப்போ டயாங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்க. ஜங்குக் அப்படியே பொறுமையாக ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி டயாங் கிட்ட வரான். நம்ம டயாங் தான் நிமிர்ந்து நம்ம ஜங்குக்கு பார்க்க நம்ம ஜங்குக் நம்ம டயாங்கோட மடியில் அப்படியே உட்காடுறான். ஏய் என்ன என்ன இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு என்னை மயக்க பார்க்குறியா? இருக்கலாம் டயாங், உன்னை மயக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் என்னால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணுறேன். பட் இந்த டைஸ் இந்த ஹிப்பு அப்படின்ட்டு நம்ம தான் ஒரு கையை நம்ம ஜொங்கு கூட டைஸில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். இன்னொரு கையை நம்ம ஜொங்கு கூட ஹிப்பில் வச்சு அப்படியே அழுத்துறான். என்ன பண்ணுறட்டும் நீ என்னடா பண்ணுற? என்ன ட்ரெஸ் இது? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இதையும் காட்ட மாட்டேன், எழுத்த மூடிப்பேன், என்னை இத்தினி ஒன்று கூட பார்க்காதட்டே அவன் தானே சொன்னேன். இன்றைக்கி என்ன பாதியை காணும், மீதி இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நம்ம அவங்களோட கை தான் அப்படியே ஜங்கு கூட மெம்பர் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுது. ஸோ ஜங்குக் தான் நம்ம அவங்களோட நெக்கை சுற்றி அவனோட 2 கையும் போட்ட மாதிரி அப்படியே ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்கான்.
ம் டேயாங் என்ன அங்கெல்லாம் கை வைக்கக்கூடாது, வேற எங்கே வைக்கணும்? ம் ஏன் டேயாங் நானே ஒரு ஃப்ளோவாக வரேன், நீ இப்படி ஏதாவது பண்ணி என்னை பிரேக் போட்டு நிப்பாட்டிடுற. லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ டூ டேயாங். சொல்ல எதுக்கு இப்படி இந்த ஐஸு? சொல்லடா. ஐஸ்லாம் ஒன்றும் இல்லை டேயாங், மார்னிங் நீ என்னை வெளியே கூட்டிகிட்டு போனேன், நான் அங்கேயும் ஒன்று மூட் ஆஃப் பண்ணிட்டேன்னு தோணுச்சு. இல்லையே, நான்லாம் மூட் ஆஃப் ஆகலை, நீ தான் மூட் ஆஃப் ஆகிட்ட மாதிரி இருந்து ஜங்குக். கோவமாக இருப்பேன்னு நினச்சேன். இல்லை டேயாங், நீயும் உனக்கு கிடைக்கிற டைமில் என்னை வெளியே கூப்பிட்டு போகிறதும் எனக்காக ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க. நான் அதை புரிஞ்சுக்காம கோவப்பட்டது தப்பு தானே டேயாங். அதான் சாரி, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். சரி. அதே மாதிரி ஒரு விஷயம், என்ன, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பியா? என்ன ப்ராமிஸ்? உனக்கு எப்போ டைம் இருந்தாலும் நீ எனக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ளீஸ். நான் உனக்கு மட்டும்தான்டா, பயப்படாத. இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கு ஜங்குக். இந்த கேண்டில் லைட், இந்த டார்க்னஸ், உன்னோட இந்த ஹாட்டான ட்ரெஸ் என்ன இழுக்குதுடா. இழுக்குதா? என்ன இழுக்குது? கீழே படுதா இல்லை கலட்டி காட்டணுமா? அதெல்லாம் படுது. அப்போ கலட்ட வேண்டாமா? வேணும் தான். சரி, அப்போ கலட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணுமே. சொல்ல, பேசு அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் ஜங்கு கூட ஃபேஸில் அப்படி என்னோட கையை வச்சுட்டு அப்படியே பொறுமையாக ரப் பண்ணிக்கிட்டே பேசுகிறான். அப்போ ஜங்குக் தான், டேயாங் நான் வேணா வேலைக்கு போட்டா? வேலைக்கா? எதுக்கு? வேலைக்கு எதுக்கு போவாங்க டேயாங்? நீயும் ஒர்க்குன்னு போயிடுற. எனக்கு வீட்டில் தனியாக இருக்க ரொம்ப போர் அடிக்குது. நான் ஏதாவது ஒர்க் பண்ணுறேன், இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கும் டைம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும்ல. அப்போ நம்ம டேயாங் தான் ஜங்கு கூட ஃபேஸை நல்லா அவன் கிட்ட கொண்டு வரான். அவனோட ஹேருக்குள்ளே கையை விட்டு நல்லா க்ரிப்பாக அவனோட முடியை நல்லா இறுக்கி பிடிக்கிறான். இங்கே பாரு, நான் கூட இப்படி இருக்க நேரத்தை நீ யூஸ் பண்ணிக்கிறியா என்ன? என்ன டேயாங் பேசுகிற? அப்படிலாம் இல்லையே. அப்புறம் என்னது இது புது பழக்கம்? வேலைக்கு போகிறேன். என்னது இதெல்லாம்? உனக்கு அப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? உன் பேரில் நான் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன், நான் ரன் பண்ணுறதா? நீ எனக்கான சேவையை மட்டும் பார்த்தா போதும். என்னை பார்த்துக்கிட்டு நீ என் கூட இரு, எனக்கு அது போதும் ஜங்குக். நீ வேலைக்கு போகணுன்ற அவசியமும் இல்லை, பிஸ்னஸ் நீ பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நம்மக்கிட்ட இல்லாத காசு கிடையாது, தெரியும்ல? அப்படி இல்லை டேயாங், அது டேயாங் வலிக்குது. டேயாங் டேயாங் ஹேரை விட. நான் ஒரு வாட்டி சொல்கிறது உனக்கு புரியலை? நீ எங்கேயும் போகக்கூடாது. என்னை பார்த்துட்டு இருந்தால் போதும், எனக்குரிய வேலையை நீ பார்த்தா மட்டும் போதும். உனக்கான தேவை எல்லாத்தையும் நான் செய்கிறேன். இனிமே இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு எதையும் என்கிட்ட கொண்டு வரக்கூடாது, புரியுதுல்ல? புரியுது டேயாங், புரியுது. வலிக்குது டேயாங், விட்டுரு.
அப்படின்ற மாதிரி இங்கே டேங் அப்படியே சாஞ்சு உட்காரான். ஜங்குக்கு அப்படியே டேங் மடியிலேருந்து எந்திரிச்சு அவன் அப்படியே அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறான். ஸோ அவனோட கண்ணில் கொஞ்சம் டியர்ஸ் இருக்கு. ஆனால் அவன் எதுவுமே பேசலை. அவன் அப்படியே பொறுமையாக மேலே போகிறான். ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறான். நைட் ட்ரெஸ்க்கு மாறிட்டு போய்ட்டு பெட்டில் படுத்துடுறான். ஸோ அப்படியே ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் டேங் தான் ரூமுக்கு வரான். ஸோ வந்து ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக் ஒரு சாச்சி படுத்து அவன் மேலே பெட்ஷீட் போட்டு படுத்துருக்கான். ஸோ டேங்க்கு நல்லா தெரியுது அவன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் வந்துட்டு வாலை பார்த்த மாதிரி படுத்திருக்கான். ஸோ நம்ம டேங் அப்படியே உள்ளே வந்துட்டு ஸோ நம்ம ஜங்குக் பக்கத்தில் தான் வந்து படுக்கிறான். ஸோ ஜங்குக்கோட கண்ணு ஃபுல்லாக டியராக இருக்குது. அவன் அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே அவனோட மேலே ஏறி அப்படியே ஒரு சாச்சிக்கா பேக்கப் பண்ணிக்கிறான். என்னடா கோவமா ஜங்குக்? ஒன்று தான் கோவமாக இருக்கியா? கோவம்லாம் இல்லை டயம். பேசிட்டியா? பாரு என்ன பாரு. எதுக்காக இப்போ அழுகிற? இல்லை டயம் ஒன்றும் இல்லை. ரொம்ப வலிச்சிச்சா? இல்லை டயம் வலிக்கலை. ஏய் என்னை பாரு, பொய் சொல்லாத. என் செல்லம்ல, என் தங்கம்ல, என் ஜங்குக்கு இல்லை, என் குழந்தைல அழக்கூடாது. இல்லட்டும் இங்கே பாரு, நான் எதுக்கும் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கூடா. நான் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். நீ ஒர்க்கு இப்படி போயிட்டேன்னா என்னை யார் பார்த்துப்பா சொல்லு? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தானே. என்னை பார்த்துக்க நீ ஒருத்தன் வீட்டில் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் போயிட்டு வரேன். நீயும் வேலைன்னு போயிட்டேன்னா அப்புறம் என்ன யார் பார்த்துப்பா? நீ என்னை பார்த்துக்கூடா, எனக்கு அது போதும். நான் உன்னை பார்த்துக்கிறேன். உன் பேரில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். பிஸ்னஸ் நான் ரன் பண்ணுறேன். உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன்டா. நீ என்னை பார்த்துக்கோ செல்லும், எனக்கு அது போதும். அப்போ நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசலை. அவனோட ஐஸில் டியர் மட்டும்தான் இருக்குது. என் ஜங்குக்கு அழுகிறது எனக்கு பிடிக்குமா என்ன? எனக்கு என் ஜங்குக்கள் தான் பிடிக்காதுல்ல. என் செல்லம் தான் எனக்கு எப்படி பிடிக்கும்? என் மனசு தாங்கவே தாங்காது. அல்லாத குழந்த மாதிரி அழுதுனா நான் குழந்தைய பேம்பர் பண்ணுற மாதிரி நான் பேம்பர் பண்ணிகிட்ருப்பேன். என் ஜங்குக்கு அழுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என் தங்கம்ல அழக்கூடாதா? ஏன்ட்டு அவங்க இவ்வளோ க்யூட்டாக கொஞ்சுற? நீ இவ்வளோ க்யூட்டாக அழுதுகிட்டு படுத்துட்ருக்க. நான் க்யூட்டாக கொஞ்சி உன்னை சமாதானப்படுத்தணும்ல ஜங்குக். சாரி டயோங், நான் ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் செல்லம் எதுக்கு சாரி கேட்குது? இன்னைக்கு எவ்வளோ க்யூட்டாக ஹாட்டாக வந்து நின்று நான் உன்னை மூட் ஆஃப் பண்ணிட்டேன் போல இருக்கே. சரி வா கட்டி பிடிச்சிக்கோ. தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு ஜங்குக்கோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல். டயாங் வந்துட்டு இவ்வளோ கேரிங்காக அவ்வளோ பாசமாக பேசுகிறான்ட்டு. ஸோ அப்படியே 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ டயாங்கோட கார் வர சவுண்ட் கேட்க ஜங்குக் அப்படியே எந்திரிக்கிறான். டயாங், ஜங்குக், I miss you டயாங், மிஸ் யூ டூ அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜங்குக்கு அப்படியே டயாங்க கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஹே கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி டயாங் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். இது ஜாரா ஜாரா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் பார்க்குறான். இதுதான் ஜங்குக்கா? ஹாய் ஜங்குக். ஹாய் ஜாரா, நீங்கள் யார்? டயாங், யார் இது? ஜங்குக், இது ஜாரா என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். சொல்லப்போனால் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? பட் இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியோட மேனேஜர் அவ தான். ஓகே,
அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் தான் அப்படியே ஜாராவை பார்க்குறான். ஜாரா தான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறா. பரவாயில்லையட்டையும், வீடு ரொம்ப அழகாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. உன்னை விட்டு அந்த வீடை நாசம் பண்ணிடுவேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஜாரா ரொம்ப பேசுகிற. இந்த வீடை பார்த்துக்கிறதே ஜங்குக். அவனுக்கு எல்லாமே நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இப்போ ஜங்குக் தான், சரி ஓகே நான் காஃபி போட்டு வரேன். இல்லை ஜங்குக், அவளுக்கு காஃபி பிடிக்காது. ஆமாம் ஆமாம், எனக்கும் டேயாங்கும் காஃபிலாம் பிடிக்காது. டீ ஓகே, டீ அப்படின்ற மாதிரி அங்கே ஜாரா சொல்ல, டீ ஓகே ஜங்குக் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறான். ஸோ ஜங்குக் தான் போயிட்டு அவங்க 2 பேருக்கும் டீ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரான். ஸோ வந்து அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ஐஸ்லாம் வியர்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாரு டேயாங், இந்த டீம் நல்லா இருக்கும்ல ஆஃபீஸ்க்கு. நல்லா இருக்கும்டி. ஏன் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், சரி ஓகே, அப்போ இதுவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டேயாங் சொல்லு ஜங்குக். டீ கூட அப்படின்ட்டு ஸோ ஜாரா கிட்ட கப் வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு கப் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ ஜங்குக் தான் பார்த்துட்ருக்கான். ஜாரா தான் அவங்களோட ஷோல்டர் மேலே அவளோட கை வச்சுட்டு அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ அவங்களோட கம்பெனி விஷயமா தான் 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஜங்குக் தான் அப்படியே டைம் பார்க்குறான். நைட் ஒரு 11 o'clock போல் ஆயிடுச்சு. டயம் சொல்லு. தூக்கம் வருது, போய் தூங்குடா. நீ வரலையா? நானா? எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்டா. நான் போய் ஜாரா வேறு ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணி தான் நான் வருவேன். நீ போய் தூங்க பார்த்துக்கோ. வந்தா அது டயாங், அது என்னடா போய் தூங்குன்னு. சரி டயாங் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அங்கேருந்து போக மனசே இல்லாமல் அங்கேருந்து போகிறான். ஸோ ஜாரா தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம டயாங்கி அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்றா. இந்த பக்கம் ஜங்குக் தான் ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திக்கிறான். போயிட்டு பெட்டில் தான் உட்காடுறான். அவனோட கண்ணிலேருந்து டியர்ஸ் வர அவன் அப்படியே எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மிரரை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு 3 hours ஸ்கிப் ஆக டயாங் இப்போ தான் ரூம்க்கே வரான். ஸோ டயாங் வந்து பார்க்க ஜங்குக் தூங்கிட்டான். ஸோ டயாங் ஜங்குக் பக்கத்தில் கூட போகலை. அவன் அப்படியே தனியாக படுத்துக்கிறான். ஸோ ஜங்குக் இந்த பக்கம் கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவனுக்கு நல்லா தெரியுது அவன் பக்கத்தில் டயாங் வந்து படுத்திருக்கான்னு சொல்லிட்டு. பட் அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. அவனோட ஐஸ் அப்படியே தொடச்சிட்டு அவன் அப்படியே மறுபடியும் கண்ணை மூடி படுத்துக்கிறான். இப்போ டயாங் தான் பார்ட்டியில் இருக்கான். ஸோ அவங்க கம்பெனி ஓப்பன் பண்ணுற பார்ட்டி அது. ஸோ எம்ப்ளாயீஸு அண்டு நம்ம ஜாரா அப்புறம் டயாங்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஜாரா தான் ட்ரிங்க் பண்ணலாமா? அது எனக்கு ஐடியாவே இல்லை ஜாரா. என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண மாட்டியாட்டையும்? சரி ட்ரிங்க் பண்ணுறா. பட் 1 glass ஓகே. ஜங்குக்கிட்ட இப்போ பேசணும்னு நினைக்கிறேன். சும்மாவே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவன்கிட்ட சரியாக டைமே ஸ்பெண்ட் பண்ணலை. இன்றைக்கி கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டேன். அவனுக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம். அவன்கிட்ட போய் அதை ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப குடிக்க வேணான்னு பார்க்குறேன். சரி ஓகே, ரொம்பலாம் குடிக்காத, இப்போதைக்கு இதை மட்டும் குடி அப்படின்ட்டு ஜாரா தான் டயாங்கோட கிளாஸில் ஊற்றி கொடுக்குறா. ஸோ இப்போ ஒரு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜங்குக் தான் அவனோட டியர்ஸ் அப்படியே மொத்தமாக தொடச்சிட்டு அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. ஜங்குக் கொஞ்சம் மூவ் பண்ணுறியா? நான் டயாங்க உள்ளே கூட்டிகிட்டு போகணும். என்னாச்சு? ஏன் இவ்வளோ குடிச்சிருக்கான்? அது இன்றைக்கி கம்பெனி ஓப்பனிங் பார்ட்டியில். ஸோ அங்கேருந்து எல்லோரும் டேங்க கம்பல் பண்ணாங்க. டேங்க கொஞ்சம் ட்ரிங்க் ஓவராக பண்ணிட்டான். நீ கொஞ்சம் வழி விட்டால் நான் கூட்டிகிட்டு போகிறேன். என்கிட்ட கொடுங்க, நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். அச்சோ இல்லை, அவன் ரொம்ப வாட்டமாக சாஞ்சிட்ருக்கான் என் தோளில். அது இது பண்ண வேண்டாம், நானே கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் போட்டுடுறேனே. என்கிட்ட அவங்க என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். ஜங்குக் என்ன பண்ணுற? விடு ஜங்குக்,
நம்ம ஜங்குக் தான் டேங்க அப்படியே சாரா கிட்டேருந்து வாங்கிட்டு அவன் தோலில் அப்படியே சாய்ச்சிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கோட கழுத்தை சுற்றி நம்ம டேங் கையை போட்டு நல்லா ஹக் பண்ண மாதிரி நின்றுக்கிறான். டேங் அப்படியே நல்லா கம்ஃபர்டபுளாக ஜங்குக்கை ஹக் பண்ணிகிட்டே நிற்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் கதவை சாத்த போக ஜங்குக்கு விடிஞ்சதும் லெமன் ஜூஸ் கொடுங்க, அப்புறம் டேப்லெட் ஏதாவது கொடுங்க, தலை ரொம்ப வலிக்கும், அவன் கொஞ்சம் ஓவராக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அப்போ நம்ம ஜங்குக் அப்படியே ஜாராவை பார்த்து முறைக்கிறான். என்ன ஜங்குக் எதுக்கு முறைக்கிற அப்படின்ற மாதிரி இங்கே ஜாரா கேட்க ஜங்குக் அப்படியே கதவை லாக் பண்ணிடுறான். இங்கே டேங் அப்படியே ஜங்குக்கோட நெக்கை நல்லா பிடிச்சிட்டு இருக்க ஜங்குக் தான் பொறுமையாக டேங்கை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு தான் போகிறான். அவன் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனோட ஷூஸு டைஸு கோட்டு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அவனோட பாக்ஸரோட மட்டும் அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். ஏன் டேங் இப்படி பண்ணுற? இவ்வளோ குடிக்கிற ஆள்லாம் கிடையாது தானே, எதுக்கு டேங் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுற? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அதுவும் அவ கூட சேர்ந்து நீ எதுக்கிட்டே அங்கே இவ்வளோ குடிக்கிற? எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல, அவங்ககிட்ட நெருங்கி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இனிமேல் இப்படி பண்ணாத டேம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவங்களோட செஸ்ட்டு மேலே அப்படியே சாஞ்சிட்டு அவன் அப்படியே நம்ம டேங்க ஹக் பண்ணிகிட்டே படுத்துடுறான். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. நம்ம டேங் தான் அப்படியே தலையில் கை வச்சுக்கிட்டே எந்திரிச்சு உட்காடுறான். ஸோ அவன் அப்படியே எந்திரிச்சு, ஜங்குக் தலை ரொம்ப வலிக்குதுரா, எனக்கு ஒரு டீ அப்படின்ற மாதிரி இங்கே டேங் அப்படியே கேட்டுட்ருக்கான். ஸோ இப்போ ஜங்குக் தான் வந்துட்டு டேபிளில் ஒரு லெமன் ஜூஸ் வச்சுட்டு அங்கேருந்து போகிறான். ஜங்குக் டீ கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஜங்குக் எதுவுமே பேசலை, அவங்க வந்து போகிறான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே அந்த லெமன் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டே கீழே வரான். ஸோ ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் அங்கே வந்து ஃபுல்லாக குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ டேங் தான் அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஜங்குக்கை போயிட்டு அப்படியே பேக் அப் பண்ணுறான். அப்படின்ற மாதிரி அவனோட சீக்ஸில் ஒரு அழுத்து கிஸ் கொடுக்க ஜங்குக் எதையுமே கண்டுக்கல, அவன் பாட்டு குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ டேங் தான், ஏண்டா காலையிலேருந்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்னாச்சு? ஜங்குக் என்னை பாரு அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே திருப்புறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே கண்ணை அப்படியே கீழே பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கான். டேங் அப்படியே ஜங்குக்கோட சீக்கை பிடித்து அப்படியே மேலே பார்க்க வைக்கிறான். ஜங்குக் கண்ணு ஃபுல்லாக மாதிரி ரெட்டிஷாக இருக்கு. என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் மாதிரி ரெட்டாக இருக்கு? அழுதியா? ஏன் முகம் இப்படி இருக்கு? என்னாச்சுடா? ஏன் டேங் நேற்று அவ்வளோ குடிச்சிட்டு வந்த? ஏன் குடிச்சிட்டு வந்தேன்னா ஏன் அவ்வளோ குடிச்ச? ஏன் நான் குடிக்கக்கூடாதா? நீ குடிக்கிறதுன்னு எதுவுமே சொல்லலையே டேங், எதுக்கு அவ்வளோ? உடம்புக்கு ஏதாவதுன்னா என்ன பண்ணுறது? நீ ஒரு மாஃபியா, நீ குடிச்சிருக்க, உனக்கு சுயநலம் இல்லாத நேரத்தில் உன்னை யாராவது அது பண்ணிட்டா என்ன டேங் பண்ணுறது? நான் என்ன பண்ணணும் இப்போ? நேற்று நீ வரும்போது சுத்தமாக கான்ஷியஸே இல்லாமல் வந்த. உன் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு அவள் கூட்டிகிட்டு வந்து விடுறா, நீ அவன் மேலே சாஞ்சிக்கிட்டு இருந்த. உனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை டேங். அந்த நேரத்தில் உன்னை யாராவது ஏதாவது பண்ணியிருந்தா உன்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்? எதுக்கு டேங் அவ்வளோ குடிக்கிற? எதுக்கு அவ்வளோ குடிக்கிற அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் ஒரு மாதிரி அவனோட கண்ணில் டியர்ஸே வர ஆரம்பிச்சிடுச்சு. அவன் அப்படியே விம்மிட்டே கேட்டதே கேட்டுட்ருக்கான். ஸோ நம்ம டேங் தான், சரி 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 ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், முன்னாடி தானே இருக்கேன், ஒன்றும் இல்லை, என் செல்லனை பற்றி கவலைப்படுதா? ஜங்குக் கவலைப்பட்டியாடான்னு நினச்ச? என் பேபி பண்ணி எனக்காக மறுபடியும் அழுகுது, அழாதுன்னு தானே சொன்னேன். இந்த அழுகிற 2 ஐஸ்க்கும் போட்டேன். நீ ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் ஏதாவது பண்ணிட்டேன்னு சமாதானப்படுத்திகிட்டு இருக்க. ஆனால் இந்த தடவை நான் சீரியஸாக இது பண்ணவே மாட்டேன்.
நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி குடிக்கவே கூடாது. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எவ்வளோ குடிச்சிருந்த நேற்று நீ. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை சரியா? நான் முன்னாடி தான்டா இருக்கேன், நான் முன்னாடி தான் இருக்கேன், பாரு என்னை பாரு. நல்லா அப்படியே ஃபுல்லாக உன்னோட டேங்காக உங்ககிட்ட தானே இருக்கிறேன். அப்புறம் ஏன் இல்லை டேங் ஜங்கு செல்லமே, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. உன் புருஷன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டான். என் செல்ல புருஷன் நினச்சி கவலைப்படுறான். கவலைப்படாதீங்க. டேங் சரி ஜங்கு, ஒன்றும் இல்லை. நான் கண்ணு முன்னாடி நல்லபடியாக தானே இருக்கேன், அந்த மாதிரி யோசிக்காத இதுக்கப்புறம் சரியா? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம டேயோங் தான் ஒரு பார்ட்டியில் இருக்கான். ஸோ கூட ஜாரா இருக்கா. டேயோங் தான் கையில் ஒரு கிளாஸ் வச்சுட்டு சும்மா குடிக்காமல் அதை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ ஜாரா தான் அங்கே இருக்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லார்ட்டையும் பேசிட்டு டேயோங் அப்படி பார்க்குறா. என்னாச்சு டேயோங், ஏன் குடிக்காமல் இருக்க? அது பெருசாக குடிக்க தோணலடி. ஏன் என்னாச்சு? நீ நல்லா தானே குடிப்பா? குடிப்பேன்தான், பட் எதுவும் வேணான்னு தோணுது. என்ன ஜங்குக்கு ஏதாவது சொன்னானா அன்றைக்கி நீ குடிச்சிட்டு வந்ததுக்கு? எப்படி? தெரியும் தெரியும், ஜங்குக்கும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவான். கண்டிப்பாக உன் நல்லதுக்காக தான், உனக்காக தானே சொல்லுவான். ஆமாம், அவனுக்கு என் மேலே ரொம்ப அக்கறை. என்னை பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசை அவனுக்கு. எனக்கு எதாவது தான் பயப்படுறான். அதான் டேயோங், அவன் நல்லதுக்கு தான் சொல்லுவான். ஆனால் என்ன பண்ணுறது டேயோங், நம்ம பிஸ்னஸ் மீட்டிங், பிஸ்னஸ் டீல் இப்படிலாம் வரும்போது நம்மளோட பார்ட்னர்ஸ், கோவர்க்கர்ஸ் நம்மளை ட்ரிங்க் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம குடிச்சு தானே ஆகணும். அது உன்னோட வேலை டேயோங், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜாரா சொல்ல. ஸோ அப்போ டேயாங்கோ அவன் எதுவுமே யோசிக்கல, அப்படியே பொறுமையாக ட்ரிங்கை பார்த்துட்டு அப்படியே சிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி டியரோட டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ நம்ம டேங் தான் மறுபடியும் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். ஆனால் இப்போ கூட ஜாரா இல்லை. ஸோ அவன் மட்டும்தான் இருக்கான். ஏய் தலை அப்படின்ட்டு ஜங்குக்கு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஜங்குக்கு போய்ட்டு அவனை பிடிக்கிறான். டேயோங் நில்லு டேயோங், என்ன நீ மறுபடியுமா? ஏய் இப்போ நான் தனியாக தானடா வந்திருக்கேன், நான் ஸ்டேடியாக தான் இருக்கேன். என்ன இதுவும் நான் பண்ணக்கூடாதா? நான் குடிக்கூடாதா? நான் ஏன்டா ஃபஸ்ட்டு உன் பேச்சு கேட்கணும்? நான் எதுக்கு உன் பேச்சை கேட்கணும்? டேயோங் என்னடா வளர்ற, வா ரூம் போகலாம், பேசாமல் போய் பாடு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். ஏய் இப்போ பேசு, இப்போ பேசு. நான் எதுக்கு உன் பேச்சு கேட்கணும் சொல்கிறா? நான் எதுக்கு உன் பேச்சு கேட்கணும்? நான் வெளியே போகிறேன், எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்னை குடிக்காதன்ற எனக்கு தானே தெரியும், டென்ஷன் இருக்குது. நிறைய பேர் கட்டாயப்படுத்துறது நிறைய இருக்குது. அதனால்டா என்ன பண்ணாதன்ற என்ன அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க பேசிகிட்டே இருக்க. ஜங்குக் தானை கூப்பிட்டுட்டு அப்படியே ரூம்க்கு வந்துடுறான். ஸோ அப்படியே பெட்ரூமில் இறக்கி விட. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவங்க பிடிச்சி தள்ளுறான். ஏய் என்ன டேயோங் என்ன பண்ணுற அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் அப்படியே அவன் கையை பார்க்குறான். ஜங்குக் கையிலேருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நல்லா ஒரு சேரில் இடிச்சிருப்பான். ஸோ நல்லா ப்ளீட் ஆகிட்டுருக்கு. என்னை விட்டு தள்ளியே இரு. என்னை இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு தடுக்கிற யாரையும் எனக்கு பிடிக்காது. நீ என்னை விட்டு தள்ளிடு. என்னை புரிஞ்சுக்க தெரியலன்னா என்னை விட்டு தள்ளிடு அப்படின்ட்டு இங்கே டேயாங் தான் சொல்லிவிட்டு அப்படியே பெட்டில் மட்டையாயிடுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே திரும்பி டேயாங்க பார்க்குறான். டேயாங் அப்படியே இலகுடமாக படுத்துருக்கான். ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டு டேயாங் ஒழுங்காக படுக்க வச்சுட்டு அவன் அப்படியே ஹாலுக்கு போயிடுறான். ஸோ அப்படியே மார்னிங் ஆக டேயாங் தான் அப்படியே எந்திரிச்சு வரான். அப்படியே அவன் தலையை பிடிச்சிட்டே அப்படியே கீழே தான் வரான். ஸோ பார்த்தா ஜங்குக் தான் சோஃபாவில் படுத்துட்டு இருக்கான்.
என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்ட்டு டேயாங் தான் அப்படியே ஜங்கு கிட்ட போக ஜங்குக்கோட மணிக்கட்டுக்கிட்ட நல்லா அடிபட்ட ரத்தம் வந்திருக்கும். ஸோ நல்ல பெரிய கட்டாகவே ஜங்குக் போட்டு வச்சுருக்கான். என்னது கட்டு போட்டு வச்சுருக்கான் ஜங்குக்? டேயாங் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காடுறான். என்னாச்சு ஜங்குக்? ஏன் என்னை பார்த்து பயப்படுற? இல்லை இல்லை டேயாங், நான் பயப்படலாம் இல்லையே. ஒன்றும் இல்லை டேயாங். என்னாச்சு ஜங்குக்? எப்படி அடிபட்டுச்சு? அது தெரியாமல் நேற்று விழுந்துட்டேன். விழுந்துட்டியா ஜங்குக்? விழுந்த மாதிரி இல்லையே. என்னாச்சு சொல்லுடா. ஒன்றும் இல்லை டேயாங், சொல்லுன்றல. அப்போ ஜங்குக் அப்படியே அமைதியாக டேயாங்கே பார்த்துட்ருக்கான். அவனோட கண்ணில் டியர் மட்டும் நிற்குது. ஆனால் கண்ணை விட்டு வெளியே வரல. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி மனசெல்லாம் ரணத்தோட நம்ம ஜங்குக் அப்படியே டேயாங்க பார்த்துட்ருக்கான். டேயாங் தான் அவனுக்கு புரியுது அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்ட்டு. அவன் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு அவன் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நான் தான் அவனை தள்ளுறேண்ணா, என்னால் தான் உனக்கு அடிபட்டுச்சா? அப்போ ஜங்குக் எதுவுமே பேசல. டேயாங்க பொறுமையாக பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டேயாங் தான் நான் வேணும்னு எதுவும் பண்ணலை, தெரிஞ்சும் எதுவும் பண்ணலை. உனக்கு ரொம்ப வலிச்சிருச்சு இல்லை? நான் உன்னை அடிச்சிட்டேனா? இல்லை டேயாங், நீ என்னை அடிக்கவே இல்லையே, தெரியாமல் தள்ளி விட்டுட்ட அவ்வளோதான். நீ அப்போ உன் நிதானத்தில் கூட இல்லை. அப்போ டேயாங் தான் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீயாவே மருந்து போட்டுக்கிட்டியா? கை கூட அப்படின்ட்டு ஜங்குக்கோட கைக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். ஸோ அப்போ காட்டன் வச்சு அந்த இடத்துல அப்படியே இது பண்ணுறான். ஸோ அப்போ ஜங்குக் தான் வலிக்குது அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி அவன் கண்ணை இறுக்கி மூடிக்கிறான். உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா? சின்னால தானே உனக்கு இந்த வலி? இல்லட்டே அவங்க அது தெரியாமல் நடந்தது தானே, பிரச்சனை இல்லை, அதையே யோசிக்காத. சாப்பிட்டையாங் தான் ஜங்குக் கையில் அப்படியே ஃபுல்லாக கட்டு போட்டுட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு கொண்டு போயிட்டு ரூமில் விடுறான். சரி, இன்னைக்கு ஃபுல்லாக நீ எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. ஒழுங்காக படுத்து ரெஸ்ட் எடு. ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம், ஓகேவா? டேயாங், ஹாஸ்பிட்டல்னால் எதுக்கு? அங்கே போனால் ஊசி போடுவாங்க. வேணாம் டேயாங். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், சரியா? ஒரு 7 o'clock போல் எனக்கு ரெடியாரு, நான் வந்துடுவேன், சரியா? ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனா எப்படாதான் அவள் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஜாரா, என்னாச்சு? அது டேயாங், அது இங்கே பாரு, உனக்கு பாஸ்ன்றதோட ஃபஸ்ட் உன் ஃப்ரெண்டு, எது வந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ண. என்னாச்சு? எதுக்காக அழுதுட்ருக்கா? அது டேயாங், அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. என்னாச்சு அம்மாவுக்கு? எதுக்கு ஹாஸ்பிட்டலில்? அம்மாவுக்கு ரொம்ப நாளாகவே உடம்பு சரியில்லை, இப்போ ரொம்ப மோசமாக போயிடுச்சு. என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே? ஒர்க்கா நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லட்டையும், எனக்கு தனியாக போக ரொம்ப பயமாக இருக்குது. அம்மாவை அந்த கண்டிஷனில் என்னால் பார்க்க முடியல. எனக்கு இப்போதைக்கு யாருமே துணையாக கூட இல்லை. தனியாக அம்மாவை பார்த்துக்க ரொம்ப பயமாக இருக்குது. அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு. சரி சரி, நான் உன் கூட வரேன், சரியா? ஸோ அப்படியே அதை கட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணா டேயாங் தான் இப்போ ஜாரா அம்மா முன்னாடி உட்காந்துட்ருக்கான். அம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். ஜாரா எனக்கு ரொம்ப 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 நல்லா தெரிஞ்ச பொண்ணு, என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அவள். இல்லை டேயாங், நீ அவள் கூட இருந்து பார்த்துக்கோ. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங் அப்படியே ஜாராட அம்மாட்ட நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஜாரா ஒரு ஓரமாக நின்று அதை பார்த்து அவளுமே இல்லாட ஸ்மைல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனா இப்போ நைட்டு ஒரு 10 o'clock தான். ஜங்குக்கு அப்படியே சோஃபாவில் படுத்துட்டு இருக்கான். ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே உள்ளே வரான். ஜங்குக் தூங்குறத பார்த்துட்டு,
அப்படின்னு அவனோட ஹெட்டில் ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே ரப் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக் தான் அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ டேயாங் தான் அப்படியே அவனை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அந்த ஹக்கை விட்டு பிரேக் ஆகி போக பார்க்க, என்ன எங்கே போகிற, என்ன இப்போ தான் என் ஞாபகம் வருதா, என்னடா கோவமாக இருக்கியா, கோவம் இருக்காதா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நானா கேட்டேன், நீ அதானே சொன்ன போகலான்னு, மறந்துட்டேன், ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னியா, நான் வெயிட் பண்ணியிருக்க தேவையில்லை, ரெடியாக இருக்க தேவையில்ல. ஜங்குக் வரக்கூடாதுன்னா இல்லை, மறக்கவும் இல்லை, ஆனால் வர முடியாத சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன், புரிஞ்சுக்கோ. போட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம். ஜங்குக், நேற்று ஜாரா அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நான் போயிருந்தேன். அவங்க ரொம்ப ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. அதனால் ஜாரா ரொம்ப அழுதுட்டு இருந்தா. எனக்கு அவளை தனியாக விட்டு வர தோணலடா, என்ன பண்ணுறதுன்னு வர தரல. ஸோ என் ஃப்ரெண்டு கூட நான் இருக்கணும்னு நினச்சேன், இருந்தா. ஏன் இருக்கக்கூடாதா? ஆனால் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். என்ன ஒரு வார்த்தை? எனக்காக தானே வெயிட் பண்ணுற. ஸோ ஜங்குக்கு அப்படியே முகத்தை திருப்பிக்கிறான். நேற்று நான் வந்து பார்க்கும்போது ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே, எனக்கு தெரியும் நான் மறந்துருக்கக்கூடாது, ஆனால் என் சுச்சுவேஷனே நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்ட்டு அவங்க தான் அப்படியே ஜங்குக்கூட நெக்கில் அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறட்டையும் விடு, எனக்கு போகணும், விடிஞ்சிருச்சுல. ஓ, எத்தனை நாள் என்கிட்ட தப்பிச்சுக்கிட்டு இருக்கா? இன்றைக்கி நான் விடுற ஐடியாலேயே இல்லை. ஷூட்டையும் விடுடா, என்ன பண்ணுற? காலங்கத்தாலையாக இருந்தால் என்ன, என் புருஷன் நான் பண்ணுறேன். ஷூட்டையும் நகண்டு போடா சொல்லும். ஏன் இப்படி பண்ணுற? உன் புருஷன்ட்ட கோச்சிட்டு எங்கடா போகிற? கோச்சுக்கெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு நீ தள்ள, எனக்கு குளிக்கலாம், ரெண்டு பேர் சேர்ந்து குளிக்கலாமா? விட்ரா பொறுக்கி, நீ என்னை பொறுக்கி சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சுல ஜங்குக். காது கடிக்காத, நீ சிரித்து பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கடா. ஐஸ் வைக்காத டைம், கையிடு. என்னடா என்னையே தடுக்கிறியா? என்னை தடுத்துருவியா நின்று? விடு என்ன விடு. நான் ஏன் விடணும்? என் புருஷன் நான் விட மாட்டேன். இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஒன்று அப்படியே பண்ணிட்டு நிம்மதியாக இன்றைக்கி நாள் போகுது. அடப்பாவி, இன்னைக்கு லீவா உனக்கு? ஆமாம், அதனால தானே அப்படியே மேலே படுத்து உருண்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ விடு என்ன. ஸோ இதே மாதிரி தான் இவங்களுக்குள்ள டேஸஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு. சண்டே நைட்டு நம்ம டேயாங் தான் சிரித்து அவனோட ஃபோனை பார்த்துட்டு ஏதோ மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் டாடி பெட்லேருந்து உட்காந்துட்டு, டேயாங் சொல்லுடா என்ன பண்ணுற? சேட்டிங். யார்கிட்ட? ஜாராவா? என்ன பண்ணுற? காட்ட, நானும் பார்க்கணும். ஏய் நான் வந்து போ, நான் சொல்லியிருக்கேன்ல என் ஃபோனை பார்க்குற வேலையும் வச்சுக்காத. என்ன டேயாங், சும்மா தானே சேட் பண்ணுற, நானும் பார்க்குறேனே, இதில் என்ன தப்பு? எனக்கு அது பிடிக்காது ஜொங்கு, தள்ளிடு. இல்லை டேயாங் காட்டு, நானும் பார்ப்பேன். அப்படி என்ன சேட் பண்ணுற? சிரிச்சிட்டே பண்ணுறல, என்ன சேட் பண்ணுற? காட்டு, நானும் பார்ப்பேன். அப்போ நம்ம டேயாங் தான் அப்படியே ஜங்குக்கு பொறுமையாக நகட்டி விடுறான். ஸோ ஜங்குக் தான், காட்டு டேயாங், நான் தானே கேட்குறேன், எனக்கு கூட காட்ட மாட்டேங்கிற, காட்டு ஜாரா தானே, அப்படியே என்ன பேசுகிற போறீங்க பெருசா, காட்டு அப்படின்ற மாதிரி. இங்கே ஜங்குக் அவன் அப்படியே அந்த ஃபோனை வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ டேயாங் தான் அப்படியே ஒரு மாதிரி அவனை தடுக்க ட்ரை பண்ண. அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஜங்குக் நவுந்து போன்னு சொல்கிறல்ல அப்படின்ட்டு ஜங்குக்கை பலார்னு அரைஞ்சிடுறான்.
ஜொங்கு கூட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடுச்சு. ஜொங்கு கையில் அவன் ஃபோன் இருந்திருக்கும். டேயாங் அடித்த வேகத்தில் ஜங்குக் பெட்டில் டம்முன்னு விழுந்திருப்பான். அவன் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். டேயாங் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக் அங்கேருந்து எந்திரிச்சு வேற ரூம்க்கு போயிடுறான். ஸோ டேயாங் தான் ஏன் டேயாங் கை நீட்டினேன் அப்படின்ற மாதிரி அவனே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படி படுத்துடுறான். அவன் போயிட்டு ஜங்குக்கை சமாதானம் கூட படுத்தலை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே குக் பண்ணிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, டேயாங் இன்றைக்கி உனக்கு பிடிச்ச டிஷ் பண்ணியிருக்கேன், அதுவும் ஸ்பைசஸ்லாம் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே டேயாங்க்கு ஃபீட் பண்ணுறான். ஸோ டேயாங் தான் ஒரு மாதிரி அவனுக்கு இருக்கு. ஜங்குக் சொல்லட்டேன் ஏன் ஜங்குக்கு இப்படி இருக்கா அப்படின்ட்டு அவன் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக் தான் அவனுக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. ஸோ அவன் அப்படியே வந்து நம்ம டேயாங்க பேக்கப் பண்ணிக்கிட்டு, ஒன்றும் இல்லை டேயாங் என்னாச்சு, இல்லை எப்படிடா நார்மலாக இருக்கா, என்ன நார்மலாக இருக்கா, நல்லா தான் இருக்கேன் நான், சரி சாப்பிட, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டில் நான் பண்ணியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜங்குக் சொல்ல சப்ப நம்ம டேயாங் தான் அப்படியே லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைலோட சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ ஜங்குக் தான் டேயாங் சொல்ல நான் ஒன்று கேட்கவா, கேளு என்ன வேணும், இன்றைக்கி நம்ம டின்னருக்கு வெளியே போகலாமா, டின்னருக்கா போகலாமா, போகலாமே, நிச்சயமாவா, ஸோ ஹோட்டல் நான் புக் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் டைமிங்கு எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ டேயாங் தான் கண்டிப்பாக போகலாம் ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சிட்டு ஒர்க்குக்கு போகிறான். ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஸோ ஒரு 4 o'clock போல் தான் நம்ம ஜங்குக் தான் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னு சொல்ல அப்படின்னு அவனோட வயிற்று அப்படியே கை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட டிஷர்ட்டே மேலே தான் தூக்குற மாதிரி இருக்கு. அவனோட அந்த வயிற்றுல கையை வச்சு அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே, உன் அப்பா கிட்ட இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், அவனை மாதிரி ஒரு குட்டி மாஃபியா என் வயிற்றுல வளருதுன்னு, இன்னும் 6 மாதத்தில் நீ எங்கள் கையில் இருப்ப, அது அவன்கிட்ட சொல்லும் போது உன் ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு ஜங்கு கூட பேசிக்கிட்டே அப்படியே அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் டேயாங் தாண்டா. ஸோ அவனோட ஃபைல்ஸ் எல்லாத்துலேயுமே சைன் பண்ணிகிட்ருக்கான். ஜாரா சொல்லட்டேன், அவ்வளோதான், எனக்கு ஒர்க் ஓவர் தானே, இருட்டேன் செக் பண்ணி பார்க்குறேன், பாரு எனக்கு ஈவினிங் என்ன ஒர்க்காக இருந்தாலும் அது நாளைக்கு மார்னிங்காக எனக்கு போஸ்ட்போன் பண்ணிடு ஓகேவா. ஏன்ட்டியாவும் என்னாச்சு, அது ஜங்கு கூட டின்னர் போகிறேன், ஓ ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜாரா தான் அப்படி செக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே அவனோட ஃபைல்ஸ் எல்லாமே சைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ டேயாங் அப்படியே ஃபைல்ஸ் எல்லாமே சைன் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே அவனோட சேரில் சாயிறான். ஸோ ஜாராக்கு ஒரு கால் வருது. சொல்லுங்கள் டாக்டர். ஜாரா, இங்கே உங்கள் அம்மாவுக்கு மூச்சோட திணறிக்கிட்டு இருக்காங்க, ஸோ நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இங்கே ஜாரா தான், என்ன சொல்கிறீங்க, என்ன திடீர்னு, அது நீங்கள் வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஜாரா அப்படியே காலை கட் பண்ண. ஜாரா என்னாச்சு, அம்மா அம்மா அப்படின்ட்டு இங்கே ஜாரா கண்ணு அப்படியே கலங்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே டேயாங் தான் அவளை அப்படியே பேம்பர் பண்ணிவிட்டு, என்னடியாச்சா என்னாச்சா, ஒன்றும் இல்லை அல்லாத சொல்லு ஃபஸ்ட்டு, அம்மா அம்மா மூச்சோட கஷ்டப்படுறாங்க டேயாங், அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுமா, அம்மா 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 இறந்துருவாங்களா, ஏய் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ பயப்படாமல் போ, அம்மா கூட இரு. இல்லை இல்லை டேயாங், நீயும் வாட்டையும், எனக்கு தனியாக போக ரொம்ப பயமாக இருக்கட்டையும், நீயும் வாட்டையும். ஏய் என்னடி அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் அப்படி டைம் பார்க்குறான். ஸோ ஜங்குக் சொன்ன டைமுக்கு இன்னும் ஒரு 2 hours கிட்டே இருக்கு. ஸோ நம்ம டேயாங் தான்
சரி வா போகலாம் வா அம்மா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங் ஜாராவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறான். ஸோ இந்த பக்கம் ஜாராவோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஜாரா ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் டாக்டர் தான் வெளியே வந்துட்டு இப்போ உங்கள் அம்மா நார்மலாக தான் இருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ ஜாரா தான் அப்படியே உள்ளே போகிறா. ஸோ பின்னாடியே டேங்கும் போகிறான். ஜாரா அப்படியே அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஜாராவோட அம்மா தான் டேங் சொல்லுங்கம்மா எங்கே வா சொல்லுங்கள் நான் என்னோட கேட்கணுமா சொல்லுங்கம்மா. ஆனால் ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, இப்போ தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. அது போதுட்டேன், நான் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் செத்துருவேன். நீ ஜாராவை பார்த்துக்கோ. கண்டிப்பாம்மா பார்த்துக்கிறேன். அவளை கூடயே வச்சுக்கோ, அவளை பத்திரமா பார்த்துக்கோ, கட்டிக்கோ. அவ ஒன்றை கல்யாணம் கட்டி வைக்கணும். அம்மா அது என்னாச்சு அம்மா? அது நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன். எனக்குன்னு ஒருத்தர் இருக்கான், எனக்கு அவன் மட்டும்தான். நம்ம ஜாரா தான். அம்மா பேசாமல் இருங்க, என்ன கேட்குறீங்க டேங்கிட்ட? இரு ஜாரா, அது டேங் ஜாராக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில். நான் இருப்பேம்மா, நான் அவளை பார்த்துக்கிறேன், நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன். ஆனால் கல்யாணம்லாம் கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஏன்னா எனக்குன்னு ஒருத்தர் இருக்கான், என்னை மட்டுமே உயிரை நினச்சிட்டு இருக்கான். என்னால் அவனுக்கு கண்டிப்பாக துரோகம் பண்ண முடியாது. நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி. ஜாரா சொல்லவே வேணாம், அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னால் அந்த மாதிரி ஜாராவை பார்க்கவே முடியாது. நீங்கள் அவங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, அவங்கள ஹர்ட் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. டேயோங் இல்லை டேயோங், அம்மா எதை தெரியாமல் கேட்டாங்க, மனசில் வச்சுக்காத. இல்லை ஜாரா, அம்மாக்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கின்றது நல்லது. உங்களுக்கு புரியுதில்லம்மா? புரியுது, பார்த்துக்கோல அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜாராவும் டேயாங்க தான் அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. ஸோ ஜாரா தான், சாரி டேயாங், அம்மா தெரியாமல் கேட்டுட்டாங்க. அது அவங்களுக்கு நீ மேரீடுன்னு தெரியாது. ஓ பரவாயில்ல ஜாரா, நான் தான் சொல்லிட்டேனே, நீ எதை பற்றி யோசிக்கிற விட. ஆனால் அம்மா சொன்ன மாதிரி என்னை விட்டு போயிடுவாங்கல்ல. ஏய் சில்லார, அம்மாக்கான எல்லா ட்ரீட்மெண்ட் செலவையும் நான் பார்க்குறேன். எவ்வளோ செலவுனாலும் அம்மாவை காப்பாற்றலாம், சரியா? நீ அதை பற்றி யோசிக்காதடி. இல்லாட்டையோ அம்மா கண்டிஷன் வர வர ரொம்ப மோசமாயிட்டே வருது. என்ன பண்ணாலும் அம்மா காப்பாற்றவே முடியாதுல்ல அப்படின்ட்டு ஜாரா ஒரு மாதிரி ஆகுறா. இப்போ நம்ம டேங் தான், சரி விடு வா போகலாம் அப்படின்ட்டு இது பண்ண. டேங் பசிக்குது, சாப்பிட்டு போயிடலாமா? வா போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எங்கள் டேங் தான் அப்படி ஜாரா கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ரெடி ஆகிட்டான். ஸோ அவன் அப்படியே வெளியே கிளம்ப அவனோட ஃபோன் தான் பார்க்குறான். என்னது தான் டச்சு சரியாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஷோ நேற்று கீழே விழுந்தது, ரிப்பேர் கொடுக்கவே இல்லை. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோன் அப்படி பார்த்துட்டு இருக்கான். ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அவன் அப்படியே கையில் வச்சு டேப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஐயோ மறுபடியும் ஹேங் ஆகுது. என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து தான் இப்படி ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் நினச்சிட்டே அப்படியே வந்துட்டு போகிறான். ஸோ அவன் கார் கீ எடுத்துகிட்டு ஸோ கார் தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஆமாம், இப்போ எது கார் ஓப்பன் பண்ணுறேன்? நான் தான் டேங் கூட வருவேன்ல, ஸோ நான் இப்போ கேபில் போயிடலாமே அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் மறுபடியும் வீட்டு உள்ளே வந்துட்டு அவனோட கார் கீஸ் அப்படி எடுத்து வெளியே வச்சுட்டு போகிறான். அவன் ஃபோனை அப்படியே டேப் பண்ணிகிட்டே ரோட்டில் நின்றுட்டுருக்கான். ஷோ என்னது இது? அவருக்கு ஆயிடுச்சு. கேப் நம்பர் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அவர் கேப் புக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அவன் கிளம்புறான்.
ஸோ இப்போ ஜங்குக் அந்த ஹோட்டலுக்கு வெளியே தான் நிற்கிறான். ஸோ வெளியே வந்துட்டு எவ்வளோ சொன்னா அப்படின்ட்டு அவன் அப்படியே என்னோடய பேண்ட் பாக்கெட் செக் பண்ணான். அவனோட பர்ஸ் அங்கே இல்லை. என்னோடய பர்ஸ், ஓயோ ஷட், என் பர்ஸ் என் கீஸோடையே வச்சுட்டு வந்துட்டேன். ஷோ லூசா ஜங்குக் நீ அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் அப்படியே அவன் தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்ருக்கான். என்னாச்சு? ஒரு நிமிஷம் நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் ஃபோன் எடுத்து ஸ்கேனரை ஃபோட்டோ எடுக்கிறான். டேமட், கேமரா உடஞ்சிருக்கு. ஷோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் தான் அப்படியே அவன் அந்த கேமரா மூலியமாகவே அந்த ஸ்கேன் ஆகுதான்னு பார்த்துட்ருக்கான். ஷோ சின்ன ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? பணம் இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவன் திருப்பி ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷோ என்ன திடீர்னு டச் ஒர்க் ஆகலை. ஷோ என்ன பண்ணுறது? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஜிஹோ இங்கே என்னடா பண்ணுறேன்? நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன் அப்படின்ட்டு அவன் கையை கொஞ்சம் அப்படி துடைக்கிறான். அங்கே கொஞ்சம் பிளட் இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே சிரிக்கிறான். ஸோ நம்ம ஜிஹோப் தான் அப்படியே பே பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் பக்கமாக திரும்புகிறான். என்னடா இப்படி நின்றுட்டுருக்க? என்ன பர்ஸங்க? பர்ஸ் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்டா. பர்ஸ் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா? சரி ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ண வேண்டியதானே? ஃபோன் உடஞ்சிருச்சு ஜிஹோப். டேய், ஒரு ஃபோனை கூட சரி பண்ண மாட்டேன். யோ ஜிஹோப், நேற்று தான் உடஞ்சிச்சு. நான் உடஞ்சதே கவனிக்காமல் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். சரி கேஷ் இல்லாமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என் ஹஸ்பண்ட் கூட டேட்டிங் வந்திருக்கேன். எங்கே ஹஸ்பண்ட்? அவன் இப்போ இங்கே இல்லை, இன்னும் வரல. பட் வந்துடுவான். ஆமாம், கார் எங்கே? நான் தான் சொன்னேன்ல, நான் ஹஸ்பண்ட் கூட டேட்டிங் வந்திருக்கேன். போகும்போது அவன் காரில் அவன் கூட இல்லை போகணும். ஸோ நான் கார் எடுத்துகிட்டு வந்தா அப்புறம் அதை யார் வீட்டுக்கு கொண்டு போகிறது? நல்லா யோசிச்சிருக்க. இதே யோசனையோட பர்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கணும்ல. காருக்கியை வைக்கும் போது பர்ஸையும் சேர்த்து வச்சுட்டேன் ஜிஹோ. ஜங்குக் என்னடா இப்படி ஆகிட்ட? சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப மறக்கிறடா நீனு. யாருக்கு தெரியும்? சரி விடு, வா உள்ள போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜெயஹோப்பும் ஜங்குக்கும் தான் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ போயிட்டு ஸோ ஜங்குக் ஒரு டேபிள் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அங்கே உட்காந்துருக்காங்க. என்னடா வர பேசுகிறதே இல்லை, ஆளையே காணோம். என்ன சுத்தமாக மறந்துட்டேன்னெல்லாம்? ஐயோ ஜெஹோப், எப்படி நான் உன்னை மறப்பேன்? நீ தானே என் லவ்க்கு முழுக்க ஹெல்ப் பண்ணவன். அதே தான் நானும் கேட்குறேன். அவனை பற்றி டீட்டெயில் வாங்கும்போது மட்டும் நல்லா வாங்கிக்கிட்ட. ஆனால் அவனை இன்னைக்கு இன்ட்ரடியூஸே பண்ணி வைக்க மாட்டேங்கிற. ஏன் உனக்கு அவனை தெரியாதா என்ன? உனக்கு தான் அவனை பற்றி நல்லா தெரியுமே. நீ தானே அவனை எனக்கு இது பண்ணியே கொடுத்தது. அவனை பற்றி குட்டி டீட்டெயில் கூட நீ தான் எனக்கு எடுத்து கொடுத்த. டேய் அது வேற. இப்போ அவன் புருஷன். நீ கல்யாணம் ஆனது கூட எங்ககிட்ட பெருசாக சொல்லலை. எப்போ சொன்ன? எத்தனை நாள் கழிச்சு சொன்ன? போதும் ஜெஹோப், அதுவே அன்றைக்கி ரொம்ப படபடன்னு நடந்துச்சு. அவன் அப்படி வந்து கேட்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அவ்வளோ மிட் நைட்டில் வந்து கேட்டான் தெரியுமா? வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன ஜங்குக், ஆல் குட்? எல்லாம் எப்படி போயிட்டுருக்க? ஓகே தானே? அப்பப்போ குட்டி சண்டைலாம் இருக்க தான் செய்யுது. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. ஆனால் அவனுக்காக நினைக்கும் போது எல்லாமே மறந்து போயிடுது ஜிஹோ. ரொம்ப முழுகிட்ட போலையே ஜங்குக் லவ்ல. அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் தான் ஜெஹோப்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஜெஹோப் ஜங்குக் கூட இருந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜெஹோப்க்கு தான் ஒரு கால் வருது. சொல்ல, நான் ஒரு புது கஸ்டமர் வந்துருக்குது. ஸோ ஒரு ஒர்க் இருக்குது, சரியா? பணம் கொடுப்பான்ல, அதெல்லாம் டபுள் ட்ரிபிள் மடங்கு சொல்லி வச்சுருக்கேன். அப்போ கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் இப்போ நான் வந்துரு, வரேன்டா வைடா அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜெஹோப் தான் ஜங்குக் சொல்லடா, நான் கிளம்புறேன்,
நீ எப்படி சமாளிச்சிருவியா? இன்னும் வர வேற இல்லை. நான் ஏதாவது பே பண்ணட்டா? இல்லைடா, வேணாம், வந்துடுவான்டா, கொஞ்ச நேரம்தான், நான் வெயிட் பண்ணிக்கிறேன், நீ பார்த்துப்போ. இல்லைடா, கையில் கேஷும் இல்லை, உன்கிட்ட ஃபோனும் ஒர்க் ஆகலை, நீ காரும் கொண்டு வரல, பார்த்து போயிடுவியா? ஐயோ செஹோ, நீ ரொம்ப யோசிக்கிறடா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என் ஹஸ்பண்ட் இப்போ வந்துடுவார், நான் அவர் கூட சேர்ந்து போய்ப்பேன். புருஷனுக்கு புருஷன் தானே பே பண்ணணும், அவன் வந்து எனக்கு பே பண்ணிப்பான், நீ போ அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் சிரிச்சிட்டே சொல்ல, ஓகே ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஜெஹோப்பும் கிளம்புறாரு. அப்படியே ஒரு 1/2 hour கிட்ட ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்குக் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கான். ஸோ இப்போ அவனுக்கு தலை ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கு. என்ன தலை சுற்றுது, என்னாச்சு அப்படின்ட்டு அவன் கிளாஸில் இருக்க வாட்டர்ஸ் எடுத்து குடிக்கிறான். சரி, நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணலாம், அவன் வரட்டும். ஷோ, தலை ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக் தான் மெனு கார்டு பார்த்துட்டு வேறு அப்படின்னு அவன் அப்படியே கூப்பிட போக அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஜங்குக் தான் காதில் ஃபோன் எடுத்து வச்சுட்டு, சொல்லு ஜங்குக், என்ன ஹஸ்பண்ட் கூட ரெசார்ட் வந்திருக்கியா என்ன? ஆமாம், எப்படி உனக்கு தெரியும்? எங்கே உன் ஹஸ்பண்ட் மட்டும் உட்காந்துட்ருக்காரு, நீ எங்கே இருக்க? நான் எங்கே இருக்கேண்ணா? என் ஹஸ்பண்ட் உட்காந்துருக்கானா? நீ வேறு யாரையா பற்றி பேசுகிறியா என்ன? இல்லையே, உன் ஹஸ்பண்ட் தான். இங்கே மெரிட் ஹோட்டலில்? அங்கே இல்லையே, நான் அந்த ஹோட்டல் சொல்லலையே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அது அவனுக்கு ஏதாவது மீட்டிங் இருந்திருக்கும், அதனால் அங்கே இருப்பான். அப்படியா அப்படின்ற மாதிரி அங்கே பார்க்க ஏதோ ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காருது. பொண்ணா? இல்லைடா, சம்திங் மீட்டிங் ஏதாவது இருக்கும், யாராவது கிளைண்ட்டாக கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் சொல்ல. ஸோ ஆப்போசிட்லேருந்து ஜங்குக் ஃப்ரெண்டு தான் இரு அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஜங்குக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஜங்குக்கோட ஃபோன் வந்துட்டு கிராக்காக இருக்குது. ஸோ அவனோட ஃபோனில் அந்த கோடு இருக்கிறனால ஸோ அந்த இதை வந்துட்டு அவனால் ஜூம் பண்ணி பார்க்குறான். சாரா, என்ன ஜங்குக், என்ன பேர் சொன்ன? அது வந்துட்டு டேங்கோட ஃப்ரெண்டு, அவளும் டேங்கோட மேனேஜர் தான். மேபி ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாக தான் இருக்கும். அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இங்கே அந்த பர்சன் தான், பட் அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா பிஸ்னஸ் விஷயம் மாதிரி தெரியல ஜங்குக். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, சீரியஸாக எதுவும் இல்லையே. அது நீ பாரு அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே வீடியோ கால் ஆன் பண்ண. ஸோ ஆப்போசிட்டில் தான் டேயாங் தான் சாராவை புஸ்டப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சாராவோட கையை பிடிச்சிட்டு அவன் அப்படியே ஜோக் சொல்லி சிரிச்சிட்ருக்கான். ஸோ சாராவும் சிரிச்சிட்ருக்கா. ஸோ அப்போ இங்கே ஜங்குக் ஃப்ரெண்டு தான், ஜங்குக் அரே ஓகே? நான் ஓகே. அது அவன் சொன்னான் ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறேன்னு, நான் தான் மறந்துட்டேன். ஜங்குக், உண்மையை தான் சொல்கிறியா? யாயா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், எதுக்கு நான் போய் சொல்லணும்னு நினைக்கிறேன்? அவன் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருக்கான், நான் அப்புறம் பண்ணுறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்ல இங்கே கால் கட் ஆகுது. ஜங்குக் தான் அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ரொம்ப நேரமாக அவன் ஒரே இடத்த பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடுது. ஸோ இந்த பக்கம் டேயாங் தான் அவன் ஜாரா கூட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ டேயாங் ஃபோன் தான் வைப்ரேட் ஆகுது. ஸோ நம்ம டேயாங் அப்படியே பார்க்குறான் ஸ்க்ரீனில். ஸோ யான் கால் பண்ணுறான். சொல்லி யான், அது காட்ஃபாதரோட பையன் ஜின் இருக்கார்ல? ஆமாம், இப்போ என்ன? அவர் அப்ராட்லேருந்து இங்கே வந்திருக்காரு. எதுக்கு? அது சரியாக தெரியல, கூட ஆரம்பம் வந்திருக்காரு, 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க, என்ன விஷயம்னு தெரியல. ஆனால் மேபி அந்த காட்ஃபாதர் பதவிக்காக கூட இருக்கலாம் டேயாங் அப்படின்ற மாதிரி இங்கே யான் சொல்ல. சரி, அதை பார்த்துக்கலாம். இல்லாட்டியாங் நீ எதுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ, ஏன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் வரவங்க என்ன பிளானில் வருவாங்கன்னு தெரியாதுல்ல, நீ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம
ஏன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஸோ டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி அவனோட ஃபோன் அப்படியே கவுத்தி வச்சுட்டு அவன் அப்படியே நம்ம ஜராட்ட பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். என்னாச்சு டேங், என் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? இல்லை ஜரா, அது கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை ஜரா, நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இங்கே டேங் தான் அவன் மைண்டுக்குள்ள அவ்வளோ விஷயம் ஓடுது, இருந்தாலும் எதுவுமே பார்க்கல. ஸோ அப்படியே ஜராட்ட அவ்வளோ கன்ஃபர்ட் பண்ணுன்னு பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் அவனோட கான்ஷியஸ்க்கு வந்துட்டு அப்படியே ஃபோன் எடுக்கிறான். ஸோ அவன் ஃபோன் கால் பண்ணுறான். அந்த ஃபோன் ஒர்க் ஆகாதனால கால் கூட சரியாக பண்ண முடியலை. ஸோ அப்படியே ரிங் ஆகுது. ஜங்குக் காதில் ஃபோனை வைக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு ரிங் போயிட்டே இருக்கு, கட் ஆகிடுது, எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி ஜங்குக் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கே எடுக்கவே இல்லை. ஒரு 12 கால் 13 காலுக்கு மேலே ஜங்குக் பண்ணியிருப்பான். அதுவும் ஃபோனில் காலே போகாமல் இருந்திருக்கும். ஸோ அவன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபோனில் கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ மறுபடியும் காதில் வைக்கிறான் ஃபோனை. அந்த ஃபோன் நாட் ரீச்சபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே சொல்ல இங்கே ஜங்குக் கண்ணு ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிக்குது. அவன் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போகிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப வெறுமையாக இருக்கு. அவன் காருமே எடுத்துகிட்டு வரல. ஸோ அவன் அப்படியே வந்துட்டு அந்த ரோட்லேயே நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஜங்குக் தான் அவன் வயிற்றில் அப்படியே கை வச்சு பொறுமையாக ரப் பண்ணி கொடுத்துட்டே அவன் அப்படியே அழுதுகிட்டே அந்த இடத்துலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ டேங் தான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வரான். ஸோ வந்துட்டு ஸோ டேங் தான் அப்படியே அவனோட கோட் கழட்டிட்டு ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே ஊற்றி விட்டுட்டு அப்படியே சோஃபாவில் உட்காடுறான். காட்ஃபாதரோட பையன் எதுக்காக திரும்பி வந்திருப்பான்? அவனோட பதவிக்காகவா? ஆனால் காட்ஃபாதர் எப்பயுமே சொல்வார் அவர் பையனுக்கு அந்த பதவி மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஒருவேளை அந்த பதவியை இவன் ஆரம்புக்கு வாங்கி கொடுக்க வந்திருப்பானோ? இருக்கலாம். ஆனால் என்ன இதுன்னு கரெக்டாக தெரியாமல் என்ன பண்ணுறது? ஆனால் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை கேட்குறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. என் பதவி அவன் என்கிட்ட வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி என்கிட்ட அவங்க யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் எங்கே இந்த ஜங்குக் எப்பயுமே நான் வரும்போது எனக்காக இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஹாலே காணோம். ஏய் ஜங்குக், ஜங்குக், ஜங்குக் எங்கே இருக்கா அப்படின்ட்டு அவன் அப்படியே அப்ஸ்டெப் போய் பார்க்குறான். ஸோ ஜங்குக் ரூமில் இல்லை. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே கீழே வந்து பார்க்குறான். ஸோ வெளியே போயிட்டு கார் இருக்கா இல்லையா செக் பண்ணுறான். கார் இங்கே தான் இருக்குது. ஜங்குக் எங்கே போகிறதா இருந்தாலும் கார் எடுத்துகிட்டு போவானே. கார்க்கு இங்கே இருக்கு, எங்கே இவன் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ டேங் தான் சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அவனோட ஃபோன் எடுக்கிறான். ஸோ டேங்கோட ஃபோனுக்கு நிறைய மிஸ்ட் கால்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம டேங் தான் ஐயோ என்ன இவ்வளோ கால் பண்ணியிருக்கான். ஷோ இன்னைக்கு என்ன ரிசார்ட்க்கு வர சொல்லியிருந்தோம். ஷூ அவங்க இருப்போம் அப்படின்ட்டு ஷர்ட் அப்படியே பட்டன் போட்டுக்கிட்டே டேங் அப்படியே பார்க்குறான். பர்ஸ் இங்கே இருக்கு. ஐயோ இந்த பையன் என்ன எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் போயிருக்கான் அப்படின்ட்டு அவன் ஷர்ட் பட்டன் போட்டுட்டு அவன் அப்படியே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ வெளியே மழை கொட்டிகிட்டு இருக்கு. ஜங்குக்கு அப்படியே முழுசாக தொப்பெல்லாம் நனைஞ்சு நிற்கிறான். என்ன ஜங்குக் எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உள்ளவடா ஏன் மழையில் நிற்கிற வா அப்படின்ட்டு இங்கே டேங் தான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வரான். இரு நான் போய் டவல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்கு கூடி நடந்துட்டுருக்கான். டேங் தான் அவன் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அவன் ஹெட் அப்படி தொடச்சிட்டு என்னடா வர லேட் ஆச்சு, நான் வீட்டுக்கு வந்துட மாட்டியா? மழையில் நடந்து வருவேன், என்னது இது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே வந்துட்டு அவன் தலையை தோட்டி விட்டுக்கிட்டே சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணடா. என்ன நீ இப்படி இருக்க?
போ அப்படின்ட்டு அவன் அப்படியே அமுச்சு விட்றான் மேலே. ஜங்குக்கு அப்படியே எதுவுமே பேசலை. அவன் மூஞ்சியில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அவன் முகமே பார்க்க ரொம்ப வெறுமையாக இருக்குது. அவன் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே தான் போகிறான். ஸோ இங்கே டேயாங் தான். ஷோ டேயாங் பைத்தியம், இப்போ என்னடா பண்ண போகிற? ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்ருக்க. இன்னைக்கு அவனாக ஒரு விஷயம் கேட்டான், இது கூட செய்ய மாட்டேங்கிற அவனுக்காக. ஷோ இப்போ எப்படி சமாளிப்ப? வழக்கம் போல் கொஞ்சம் வேண்டிதான், வேறு வழி அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் போயிட்டு டீ போட்டுட்ருக்கான் ஜங்குக்காக. ஜங்கு கீழே வர சவுண்ட் கேட்குது. டேயாங் தான் அவன் கையில் டீ கப்போடு அப்படியே வரான். ஜங்கு, என்னது, எதுக்கு பேகு அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங் கேட்க ஜங்குக்கு எதுவுமே பேசலை. அங்கே இருந்து அவன் அப்படியே வெளியே போகிறான். ஸோ நம்ம டேயாங் அந்த கப்பலாக வச்சுட்டு ஜங்கு கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறான். என்னாச்சு உனக்கு? எதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என் கையை விட்டுட்டேன், நான் போகணும். எங்கே போகிறேன் நீனா? எதுக்கு? என்னாச்சு? என்ன நான் மறந்துட்டேன்றனாலையா? கையை விட்டுட்டேன். டேய் வேலைடா ஆஃபீஸில், அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. வழக்கம்போல தான், உனக்கு தான் தெரியும்ல. ஃபஸ்ட் அது மாஃபியா மட்டும்தான் ஜங்குக். ஆனால் இப்போ ஆஃபீஸ் வேலையும் சேர்த்து பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் ஒர்க்கு புரிஞ்சுக்கோ. கையை விட்டுன்ட்டேன். டேய் புரிஞ்சுக்கோடா, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதுன்ட்டேன், கையை விடுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்கு கத்துறான். எதுக்கு ஜங்கு கத்துற? பொய் சொல்கிறட்டையும் என்கிட்ட, செத்தனை பொய் சொல்கிறட்டையும். என்னடா பொய்? என்னாச்சு? எங்கே போனட்டையும்? என்ன மறந்துட்டு எங்கே போனட்டையும்? யார் கூட இருந்த? ஏய் என்ன கேட்குற? சொல்லட்டையும், யார் கூட இருந்த? ஜங்கு சொல்கிறல்ல, ஒர்க்கு எங்கிட்டையும்? உன் மென்ஷன்லையா, இல்லை உன் ஆஃபீஸ்லையா, இல்லை மெரிட் ஹோட்டல்லையா? நல்லா இந்த சாரா கையை பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு நல்லா இருந்துச்சுட்டையும் உன்னோட வேலை. ஜங்கு நில்லு ஜங்கு. சரி சாரோட அம்மா ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அதனால் அவள் கூட அவங்க அம்மா பார்க்க போயிருந்தேன். அவங்க அம்மா கூட என்ன பேசிகிட்டு இருந்தேன். அதோட அவள் ரொம்ப அப்செட்டாக இருந்தா. அவளை பூஸ்டப் பண்ணலாமேன்னு சாப்பிட கூட்டிகிட்டு போயிருந்தேன். பட் அந்த நேரத்தில் நீ என்ன மறந்துட்ட. இது வாட்டி ஆட்டையும் நீ சாரா நேமையும் அவங்க அம்மா நேமையும் யூஸ் பண்ணுறது. எத்தனை வாட்டி என்கிட்ட போய் சொல்லியிருப்ப. நான் என்ன முட்டாளாட்டையும்? எனக்கு அறிவில்லைன்னு நினச்சிட்டியா? நீ ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுக்கு லேட்டாக வரும்போதெல்லாம் வேலை இருக்குன்னு வரல. ஆனால் ஒரு வாட்டியும் அந்த சாரா கூட வெளியே போக மறக்க மாட்டேன், டின்னர் போக மறக்க மாட்டேன். ஜங்குக்கு அப்படி இல்லைடா. நீ அன்றைக்கி கோவப்பட்டேன்தா, அதோட அவங்க அம்மா விஷயத்தையும் அவள் விஷயத்தையும் நான் பெருசாக உன்ட்ட சொல்கிறதில்ல. மற்றபடி உன்ட்ட சொல்லக்கூடாதெல்லாம் இல்லைடா. நிறுத்துட்டேன், போதும். நீ என்னை மறந்தது போதும். உனக்கு அவளும் அவங்க அம்மாவும் முக்கியம் இல்லை. போ, அவங்கக்கிட்டேயே போயிரு. என்ன விட்டு நான் போகிறேன். சும்மா போகிறேன்னா எங்கே போகிற ஜங்கு? கையை விட்டுட்டேன். என்னால் இந்த மாதிரி ஒரு லைஃப் இதுக்கப்புறம் சகிச்சிக்க முடியாது. அப்போ நம்ம டேயாங் தான் ஜங்கு கை இழுத்து அப்படியே நிற்க வைக்கிறான். பைத்தியம் மாதிரி பண்ணாத, நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன், சந்தேகப்படுற மாதிரி பேசாத. நான் இப்போ வரைக்கும் உனக்கு சந்தேகம்லாம் படலட்டையும். இது உனக்கு சந்தேகமாக தெரியுதா? சந்தேகம்லாம் படலை. எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. நான் உன்கிட்ட கேட்டது எனக்குன்னு இருக்கிற அந்த கொஞ்ச நேரம்தான். எனக்கு நீ கொடுக்க வேண்டிய அந்த கொஞ்ச நேரம்தான். நீ குடிச்சிட்டு வந்தால் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நீ தூங்கிடுற. உனக்கு தெரியலை அன்றைக்கி நீ அடிக்கிறியா, என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியலை. அதனால சொன்னேன் குடிச்சிட்டு வராதட்டேங்கன்னு. ஆனால் அடுத்த நாளே வேணும்னு குடிச்சிட்டு வந்த. என்கிட்டயே சொல்கிற அப்படி தான் பண்ணுவேன், உன் பேச்சு நான் எதுக்கு கேட்கணும்னு கேட்டல. அதை விட ஒவ்வொரு வாட்டியும் அந்த சாரா கூட நீ வெளியே போகிற, என்கிட்ட வந்து பொய் சொல்கிற.
அது பொய்ன்னு தெரிஞ்சும் நான் அமைதியாக தானே டேங் போனேன். அப்போ கூட உனக்கு தெரியல நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், நான் உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறேன்னு. எனக்காக கொஞ்ச நேரம் தான் கேட்டேன். உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்காக கொஞ்ச நேரம் தான் உங்ககிட்ட கேட்டேன். உன்னால் அதை கூட கொடுக்க முடியல. உன்னால் என்ன என்ன ஹாப்பியாக பார்த்துக்க முடியல. உனக்கு எதுக்கிட்ட என் புருஷன், உனக்கு எதுக்கு புள்ள, எதுக்கு இந்த புள்ள அப்படின்ட்டு அவன் கையில் இருக்கிற சர்டிஃபிகேட்டை நம்ம டயாங் ஃபேஸில் விட்டு எறிகிறான். ஸோ டயாங் மூஞ்சியில் ஒரு பேப்பர் அப்படியே பட்டிருக்கோம். அவன் அந்த பேப்பரை அப்படியே எடுத்து பார்க்குறான். ஜங்குக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ட்டு இங்கே டயாங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ ஜங்குக் தான் இதை சொல்கிறதுக்கு தான் அவ்வளோ ஆசையாக உன்னை கூப்பிட்டேன். நீ வரல. எனக்கும் என் குழந்தைக்கும் நீ கொடுக்காத டைம் இதுக்கப்புறம் கிடச்சிட போதா? அவன் இல்லாதப்பவே நீ கொடுக்கல, இதுக்கப்புறம் நீ கொடுத்துட போறியா? இந்த குழந்தை வேணாட்டையும், அது வந்து கஷ்டப்படுறதுக்கு இது வேண்டாம். ஜங்குக் பைத்திய மாதிரி பேசாத. குழந்தை இருக்குன்றது எங்கே போகிற நீ? நீ நீ யார் கூடயே இருக்கன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான். நான் நம்பலை. எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறான் நீ அவ கூட இருக்குன்றத. நான் அத்தனை ஃபோன் பண்ணுறேன், ஒரு ஃபோன் ஒன்றால் எடுக்க முடியல. ஜங்குக் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்டா, சைலண்டில் போட்டிருந்தேன். காரணம் சொல்கிறேன், காரணம் இதே காரணத்தை நீ இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்ல போகிறட்டையும்? ஜங்குக் புரிஞ்சுக்கோடா, கைவிடட்டையும். உனக்கும் குழந்தை மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும்ட்டையும். நான் தெரிய மாட்டேன். எனக்கு வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இங்கேருந்து போகணும். நான் போகிறதுக்கிட்ட எல்லாம் போதும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கே ஜங்குக் போகட்டே அங்கே தான் ஜங்குக் கைப்பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறான். ஸோ பட் அவனுக்கு ஒரு கால் வர அவன் அப்படியே பார்க்குறான். ஸோ அதில் ஜாரான் இருக்கு. ஸோ ஜங்குக் தான் அவன் கையை உதறிட்டு ஓ கூப்பிடு வா, அவள் கூட போயிரு அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் தான் பேக் அப்படியே எடுத்துகிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறான். ஸோ இந்த பக்கம் டேங் தான் காதில் ஃபோன் வச்சுட்டு சொல்லு சாரா என்ன விஷயம்? டேங் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜாரா அழுதுட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் டேங் தான் போகிற ஜங்குக்கையும் பார்க்குறான், இந்த பக்கம் ஃபோன் காலையும் பார்க்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.